அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் டாட் இன் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளம் வழங்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது 2வது வகுப்பு. ஸோ நம்ம இந்த பரிகாரங்கள் வகுப்பை அஸ்ட்ராலஜி பேசிஸ்ல தான் நடத்துறோம். அஸ்ட்ராலஜி தான் அடிப்படை. அதோட உதவியோடு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எப்படி சொல்றதுன்றத பல்வேறு துறைகள்ல இருந்து எடுத்து கன்சாலிடேட் பண்ணி படிக்கிறோம். அதுதான் இந்த வகுப்போட நோக்கம். ஸோ இப்போ பேசிக்கா அஸ்ட்ராலஜியை பத்தி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அஸ்ட்ராலஜர் ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் எப்படி தன்னுடைய கடமைகளை செய்யணும், அவர் யார் அப்படின்ற அந்த கடமைகளை விளக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. ஸோ இங்க இருக்கிற சில பேர் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷன்ல இல்லாம இருக்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் நேரடி தொடர்பு இல்லாம இருக்கலாம். நீங்க அஸ்ட்ராலஜி பிராக்டிஸ் பண்ணாம இருக்கலாம். பட் இந்த கிளாஸ்க்குள்ள நீங்க வரும் பொழுது யூ ஆர் கிராஜுவலி பிகமிங் அன் அஸ்ட்ராலஜர். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ஒரு முழு தொழிலா இல்லாம இருக்கலாம். நீங்க வேற ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கலாம். இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா இனிமேல் அப்படி கிடையாது. அஸ்ட்ராலஜி ஒரு அலைடு சப்ஜெக்ட் மாதிரி உங்களுக்கு லைஃப்ல டிராவல் ஆகும். அப்படி ஆனாதான் இந்த பரிகாரங்களை உங்களால சொல்ல முடியும். ஏன்னா அஸ்ட்ராலஜின்றது ஒரு டயக்னஸ்டிக் டூல் மாதிரி. சரியா? அந்த அளவுக்காச்சும் நீங்க அஸ்ட்ராலஜியை கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு. அதனால நம்ம ப்ரேயர்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு த பிபிடி. ஒரு ப்ரெசன்டேஷனை நான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த டோட்டல் கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர், சர்டிஃபைடு அஸ்ட்ராலஜர்ஸை உருவாக்குறது தான். சரியா? அப்ப சர்டிஃபைடு அஸ்ட்ராலஜர்ஸை நம்ம எப்படி சொல்றோம்னா, எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் சர்டிஃபைடு அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு ஒரு தர நிர்ணயத்தை உருவாக்குறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. சரியா? ஸோ எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன் சர்டிஃபைடு அஸ்ட்ராலஜர் ப்ரோக்ராம்குள்ள தான் நம்ம இதை கொண்டு வரோம். இந்த வகுப்புகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரோம். ஸோ வகுப்பின் நோக்கம் ஜோதிடத்தை தொழில் முறையில் செய்யும் நபர்களுக்கு அல்லது செய்ய விரும்பும் நபர்களுக்கு உதவும் வகையில் இந்த வகுப்பு நடத்தப்படுது. பொதுவாக ஜோதிடரை அணுகும் வாடிக்கையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு ஜோதிட ரீதியாக என்னென்ன விதிகளை பொருத்தி பார்த்து பலன் சொல்ல வேண்டும் என்று உடனடியாக தெரிந்து கொள்ள வசதியாக உருவாக்கப்பட்டு இருக்கும் ஒரு செயல்முறை திட்டம் தான் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன் சர்டிஃபைடு அஸ்ட்ராலஜர் ப்ரோக்ராம். அதாவது நம்ம ஜோதிடம் ஒருத்தர்கிட்ட படிச்சிருப்பீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் சில புத்தகங்களை படிச்சிருக்கலாம். இல்ல நீங்களாகவே உங்களுக்காகவே உணர்ந்திருக்கலாம். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு முறைகள்ல ஜோதிடத்தை கத்துருக்கலாம். ஆனா இந்த எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன் சர்டிஃபைடு அஸ்ட்ராலஜர் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டூல். இந்த டூல் இந்த பிரச்சனைனா இதை இப்படி போய் பார்க்கணும், அதுக்கு இப்படி சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்டடா ஒரு வெர்ஷனை கொடுக்க திட்டமிடுற ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ இந்த பிரச்சனையை இப்படி ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க அவங்க கிட்ட ஒரு ஒரு ப்ராப்ளம் சொல்லும் பொழுது அதுக்கு ஜோதிட ரீதியா இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ் இருக்குதான்னு பார்க்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அதுக்கு இந்தந்த சொல்யூஷன்ஸை நீங்க பரிந்துரைக்கணும். அப்ப அதை ஒரு டாக்குமெண்டடா நம்ம கொடுக்க முயற்சிக்கிறோம். அப்படி கொடுக்கும் பொழுது அதுல இட் இஸ் அ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ்ன்ற வகையில நம்ம சில ஆப்டிமைசேஷன் பிற்பாடு கண்டுபிடிக்கும் பொழுது அதை அப்டேட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதுதான் இதோட ப்ரோக்ராம். ஸோ டாக்குமெண்டட் வெர்ஷன், அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அதுல நம்ம ஃபியூச்சர்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கும் பொழுது அது அடிஷனலா அப்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும். ரிவ்யூ பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ தொழில்முறை ஜோதிடர் என்பவர் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்குள்ள நம்ம வரோம். இப்ப நிறைய பேர் அமெச்சூரா இருப்பாங்க.
இப்ப நம்ம பரிகாரங்கள் வகுப்பு படிக்கிறதுனால, நம்ம வந்து வி ஆர் பிகமிங் எ புரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள தான் நம்ம வரணும். நான் ஜோசியம் வந்து பார்க்க மாட்டேங்க. நான் வந்து ஒரு அமெச்சூருங்க. நான் காசுலாம் வாங்க மாட்டேன். இந்த மாரிலாம் இனிமேலு நீங்க யோசிக்க கூடாது. ஸோ நீங்க இந்த பரிகாரங்கள் வகுப்பு பண்ணீங்க அப்படின்னா, நீங்க நாளைக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு சொல்யூஷன் சொல்றீங்கன்னா, நீங்க சொல்யூஷன் சொல்லும் பொழுது, நீங்க வந்து ஒரு தொழில்முறை ஜோதிடரா இருக்கணும். நீங்க ஒரு தொழில்முறை ஜோதிடரா உங்கள உணரணும். நான் நான் ஏதோ சும்மா சொல்றேங்க. நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டினா போட்டும். அப்படி ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. ஸோ நீங்க என்ன செய்றீங்களோ, என்ன சொல்றீங்களோ, அதுக்கு நீங்க பொறுப்பு. அப்ப நீங்க தொழில்முறை ஜோதிடர்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் யுவர் புரொஃபஷன். நீங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாரி நீங்க வேற தொழில்ல செய்யலாம். நீங்க டாக்டரா இருக்கலாம், நீங்க என்ஜினியரா இருக்கலாம், நீங்க அட்வொகேட்டா இருக்கலாம், நீங்க பிசினஸ் மேனா இருக்கலாம். ஆனா, நீங்க ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்த பார்க்குறீங்க. வேற உங்க ஜாதகம் இல்ல. ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்த பார்க்குறீங்க. அந்த ஜாதகத்த பார்த்து நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்றீங்க அப்டின்னா, நீங்க தொழில்முறை ஜோதிடர் அப்டின்றத உணரணும். அவரு யார் அப்டின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ தொழில்முறை ஜோதிடர்னா யாருன்னா, அவர் ஒரு மருத்துவருக்கு ஒப்பானவர். ஸோ என்னடா ஒரு தொழில்முறை ஜோதிடர வந்து மருத்துவருக்குன்னா, உங்ககிட்ட டாக்டர் கிட்ட வரவன் ஒரு பிரச்சனைக்காக தான் வருவான். நோய்க்காக. அது மாரி ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட வரவன் கண்டிப்பா ஒரு பிரச்சனைக்காக தான் வருவான். சரியா? ஸோ அவனுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து 6ஆம் இடத்தோட 8ஆம் இடத்தோட தான் சம்மந்தப்பட்டு இருக்கும். எங்க சுத்துனாலும் 12 பாவத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். 12 பாவத்துல, 9 கிரகத்துல, 27 நட்சத்திரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா அது எல்லாமே பிரச்சனையா குவிச்சு வரும்போது 6ஆம் இடத்தையோ, 8ஆம் இடத்தையோ, 12ஆம் இடத்தையோ அந்த மாரி சில குறிப்பிட்ட இடங்கள்ல தான் இண்டிகேட் பண்ணும். அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும் பொழுது, கடன், நோய், எதிரி. கடன், நோய், எதிரி. இது 3த்தையும் குறிக்கிறது 6ஆம் இடம். கடன், நோய், எதிரி. இப்ப டாக்டர் கிட்ட ஏன் போறான்? நோய் இருக்கிறதுனால தான் போறான். அப்ப நோய தாண்டி கடன், எதிரி இந்த 3 விஷயங்கள் மேஜரா 6ஆம் இடத்த சம்பந்தப்பட்டது. இதுல வந்து இந்த 6ஆம் இடம்ன்றது தற்காலிகமான கடன், நோய், எதிரி. அதாவது தீர்க்கக்கூடிய தீர்க்கக்கூடிய கடன், நோய், எதிரி வந்து 6ஆம் இடம். தீர்க்க முடியாத கடன், நோய், எதிரி வந்து 8ஆம் இடம். தீர்க்க முடியாத நோயையும் தீர்க்க முடியும் சில சமயத்துல கரெக்ட்டா? அதாவது முத்துன நோய், முத்துன கடன், முத்துன எதிரி. அப்ப தீர்க்கக்கூடிய கடன் நோய் எதிரி, தீர்க்க முடியாத கடன் நோய் எதிரி. இந்த மாரி 2 கேட்டகரியில ஜோஸ் அ அ டாக்டர் கிட்ட போவாங்க. வேற அந்தந்த புரொஃபஷனுக்கு போவாங்க இல்லையா? அது மாரி அஸ்ட்ராலஜர் கிட்ட வருவாங்க. தொழில்முறை ஜோதிடர் குறிப்பாக ஒரு மனநல மருத்துவருக்கு ஒப்பானவர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஸ்ட்ராலஜரோட மெயின் வேலையே கவுன்சிலிங் குடுக்கறது தான். அவரு ஒரு ப்ராப்பரா கவுன்சிலிங் குடுத்தாலே பாதி பிரச்சனை தீந்துரும். சோ, அவரு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் மாரி. தொழில்முறை ஜோதிடர் வந்து ஒரு குருவுக்கு சமமானவர். நீங்க வந்து ஒரு ஜோதிடரா இருக்கும் பொழுது, நீங்க ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து அவருக்கு ஆத்தென்டிகேட்டடா ஒரு சொல்யூஷன சொல்றீங்க. சோ, அப்ப நீங்க குரு ஸ்தானத்துல இருக்கிறீங்க. அதே மாரி தொழில்முறை ஜோதிடர் ஒரு வழிகாட்டி. அவருக்கு வந்து நீங்க ஒரு டைரக்ஷன் சொல்லுவீங்க. இப்டி இந்த இந்த பிரச்சனைக்கு இப்டி போப்பா அப்டின்னு நீங்க ஒரு டைரக்ஷன் சொல்லுவீங்க. தொழில்முறை ஜோதிடர் ஒரு முன்னறிவிப்பாளர். அதாவது அவர் வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்றவர் ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவர் வந்து முன்னறிவிப்பாளர். அதாவது உனக்கு இந்த மாரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்த்துக்கோ அப்டின்னு சொல்லணும். அப்போ ஒரு ஜாதகத்த எடுத்து பார்க்கும் பொழுது, அடுத்து வருகிற தசாபுத்திகள் சாதகமா இருக்குது, சாதகமா இல்ல அப்டின்றத ஓரளவாச்சும் கணிச்சு சொல்ல தெரியணும். சரியா? தொழில்முறை ஜோதிடர் ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். அவர் வந்து இன்னைக்கு ஒரு 10 விதிய படிச்சுட்டு, அந்த 10 விதிய மட்டுமே வச்சு காலம் ஃபுல்லா பலன் சொல்லிட்டு இருந்தா, அவரு வந்து தொழில்முறை ஜோதிடர் கிடையாது. தொழில்முறை ஜோதிடர் என்பது காலத்திற்கு ஏற்ப தினமும் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தன்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். படித்துக் கொண்டே இருக்கணும். ஹி ஹாஸ் டூ டூ ரிசர்ச். எங்க ரிசர்ச்ச நிறுத்துறாரோ, அந்த இடத்துல ஓடுற தண்ணி தான் சுத்தமான தண்ணி. ஓடாத தண்ணி தேங்குச்சுன்னா சாக்கடை ஆயிடும். அதுல கொசு வந்துரும், அழுக்கு வந்துரும். சரியா? எப்படி ஒரு ஓடுற தண்ணி சுத்தமான தண்ணியா இருக்குமோ, அது மாரி எப்ப நீங்க ஆராய்ச்சிகள நிறுத்துறீங்களோ, அது நாட் ஒன்லி அஸ்ட்ராலஜி. எந்த துறையில நீங்க ஆராய்ச்சிகள நிறுத்துனீங்கனாலும், நீங்க வழக்கொழிந்து போயிடுவீங்க. சோ, அந்த துறையில நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். தொழில்முறை ஜோதிடர் குறிப்பாக ஒரு பருவநிலை ஆராய்ச்சியாளர். சரியா?
எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா வெதர்மேன் மாரி ஒரு ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு பருவநிலை ஆராய்ச்சியாளர் மாரி தான். ஜோதிடமே பருவநிலையை சார்ந்து தான். சரியா? இரவு, பகல், இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம், கார்காலம், கோடைக்காலம் அந்த மாரி எல்லா காலங்களையும் கணிக்கிறது தான் ஜோதிடம். மழைக்காலம். அப்ப தொழில்முறை ஜோதிடர் ஒரு பருவநிலை ஆராய்ச்சியாளர். தொழில்முறை ஜோதிடர் பிரபஞ்சத்திற்கும், ஜாதகருக்கும் உண்டான ஒரு இணைப்பு பாலம். அவர் ஒரு பிரிட்ஜ். தொழில்முறை ஜோதிடர் வந்து இவரு ஒரு பிரச்சனையோட வருவாரு. பிரபஞ்சம் ஒரு சொல்யூஷன சொல்லும். இல்ல அவருக்கு இதுதான் நிலை. அத அப்படி எடுத்து சொல்லுன்னு சொல்லும். அத அவருக்கும், இவருக்கும் நடுவுல இருக்கிற பிரிட்ஜ். தொழில்முறை ஜோதிடர் சமநிலையை ஏற்படுத்த உதவும் ஒரு கருவி. அதாவது வரவரு வந்து ஒரு சமநிலை இல்லாம இருப்பாரு. கடன், நோய், எதிரி ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருப்பார். ஹை பிளட் பிரஷரோ, லோ பிளட் பிரஷரோ இருக்கிற மாரி ஒரு நார்மல் ஸ்டேட்ல இருக்க மாட்டார். அப்ப அவருக்கு அந்த நார்மல் ஸ்டேட்க்கு கொண்டு வரது, இயல்பு நிலைக்கு புயல் கரைய கடந்துட்ட பிறகு இயல்பு நிலைக்கு வரா மாரி, அவர ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து விடுற அளவுக்கு அவர கொண்டு போறவரு தான் தொழில்முறை ஜோதிடர். தொழில்முறை ஜோதிடர் ஒரு புதன். ஃபைனலா இது எல்லாத்தையும் தாண்டி தொழில்முறை ஜோதிடர் யாருன்னா, அவரு வந்து ஒரு புதன். புதன்னா மெர்க்குரி. ஓகேவா? ஓகே. தொழில்முறை ஜோதிடரின் கடமைகள். தொழில்முறை ஜோதிடர் வந்து பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும், ராசிகளின் நகர்வுகளையும், கிரக நகர்வுகளையும் எப்போதும் சிந்திக்கணும். அதாவது தொழில்முறை ஜோதிடர்னா, இப்ப நீங்க வந்து இனிமேல் வந்து இன்னைக்கு என்ன ராசி போயிட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன நட்சத்திரம் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு ஒவ்வொரு கிரகங்களும் எங்க இருக்குன்றத உங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். சரியா? இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் இப்ப எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு என்ன திதி போது, இன்னைக்கு என்ன கரணம் போது, இப்ப என்ன யோகம் போது, இப்ப என்ன ஜாமம் போயிட்டு இருக்கு, இப்ப என்ன ஹோரை போயிட்டு இருக்கு, அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்ப இந்த நிமிஷத்த நீங்க கண்ண மூடுனீங்கன்னா, இப்ப வந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சரியா? ராசிகள், நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள், குணாதிசயங்களை இவற்றை எப்போதும் மனதில் நிறுத்துவது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம இந்த வகுப்பு எடுக்கிறோம் இல்லையா? இந்த வகுப்போட மொத்த சாராம்சமும் இந்த இந்த ஒரு விஷயத்துல இருக்குது. ராசிகள், நட்சத்திரங்கள், கிரகங்கள். அதாவது 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகத்துக்குன்னு சொல்லி சில காரகத்துவங்கள்னு இருக்கு. சில ஆதிபத்தியங்கள்னு இருக்கு. சில குணாதிசயங்கள்னு இருக்கு. இவற்றை எப்போதும் மனதில் நிறுத்துவது. அதாவது உலகத்துல இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற எந்த துறையாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், காணும் யாவும் இந்த நவ கிரகத்துக்குள்ள 27 நட்சத்திரத்துக்குள்ள 12 ராசிக்குள்ள அடங்கிடும். சரியா? அப்ப நீங்க பார்க்கிற எந்த பொருளாக இருந்தாலும், நீங்கள் பார்க்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும், நீங்க பார்க்கிற எந்த நிறமாக இருந்தாலும், எதுவா இருந்தாலும், நீங்க உணர்றதா இருந்தாலும், இந்த பூமிக்குள்ள நீங்க பார்க்கிற, கவனிக்கின்ற, உணர்கின்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த விஷயத்த ஒரு கிரகத்து கூட, ஒரு ராசி கூட, ஒரு நட்சத்திரத்து கூட உங்களுக்கு மேப் பண்ண தெரியணும். இந்த கேண்டில எடுத்தோம்னா, இந்த கேண்டில் என்ன அப்படின்றத மேப் பண்ண தெரியணும். இந்த புக்க எடுத்தோம்னா, இந்த புக்க எதோட மேப் பண்ணணும்னு தெரியணும். இந்த காயின எடுத்தோம்னா, இந்த காயின எதோட மேப் பண்ணணும்னு தெரியணும். தீப்பெட்டிய எடுத்தா தீப்பெட்டி எது? ஃபோன எடுத்தா எது? கண்ணாடிய எடுத்தா எது? அப்படின்ட்டு எந்த பொருளை எடுத்தாலும், எந்த எந்த உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், அசையும் பொருள், அசையாத பொருள், காணுகின்ற பொருள், காணாத பொருள் எல்லாத்தையும் 12 ராசிக்குள்ள, 9 நவகிரகத்துக்குள்ள, 27 நட்சத்திரத்துக்குள்ள பகுப்பாய்ந்து, இது இது வந்து ராகு, இது வந்து சந்திரன், இது வந்து கேது, இது குரு, இது வந்து ரிஷபம், இது மேஷம், இது கடகம், இது வந்து ரோகிணி, இது வந்து அஸ்தம், இது திருவோணம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நட்சத்திரமாகவோ, ஒரு ராசியாகவோ, ஒரு கிரகமாகவோ பகுப்பாய்ந்து பிரிக்க தெரியணும். அத தெரிஞ்சுச்சுன்னா அடுத்து அதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிரும். அதுக்கு சொல்யூஷன் சொல்லலாம். அது மாரி இதுக்கு அடுத்த லெவல் இந்த 27 நட்சத்திரமா உங்களுக்கு பிரிக்க தெரியுது. 12 ராசியா பிரிக்க தெரியுது. 9 கிரகமா பிரிக்க தெரியுதுன்னா, இது எல்லாமே 5 ஃபோல்டுல வந்துரும். பஞ்சபூதத்துல வந்துரும். இது நிலம், இது நெருப்பு, இது நீர், இது காற்று, இது ஆகாயம்ன்ற தத்துவத்துல வந்துரும். எந்த பொருளையும்
எந்த பொருளையும் நீங்கள் காணும் யாவற்றையும் இது நிலம், இது நெருப்பு, இது நீர், இது காற்று, இது ஆகாயம்னு பிரிக்க தெரியும். அப்ப 4 ஃபோல்டா வச்சுக்கோங்க. அப்ப எந்த கண்ல காண்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும், உணர்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாய தத்துவத்துல பிரிக்க தெரியணும். அதே மாரி அத ராசி, நட்சத்திரம், கோள்கள் அமைப்புல பிரிக்க தெரியணும். இது தெரிஞ்சுச்சுன்னா, இத உணர ஆரம்பிச்சுட்டா, நீங்க வந்து பிரபஞ்சத்தோடயே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஞானி ஆவுறீங்கன்னு அர்த்தம். நீங்க சித்தர் ஆவுறீங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான் சித்தத்தன்மை. நீங்க சித்தர் ஆவறதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி இவ்வளவுதான். சரியா? அடுத்து பிரசன்னங்களையும், நிமித்தங்களையும் உணரும் வரம் பெறுவது. இப்ப இந்த பிரசன்னங்களும், நிமித்தங்களையும் உணரும் வரம் பெறுவதுன்னா என்னது? நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம கண்ணுல பார்க்கிற ஒரு விஷயம், நம்ம வீட்ட விட்டு வெளிய வரும்பொழுது எதிர்ல ஒருத்தர் வராரு. அவரு யாரு? அவர பார்த்தோனயே இவரு குருவா? இவரு சனியா? இவரு வந்து புதனா? ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் வராங்க. இல்ல அவரு சைக்கிள்ல வராரா? அவரு கார்ல வராரா? அ இல்ல நமக்கு முன்னாடி எந்த விலங்கு போது? காக்கா வருதா? கோழி வருதா? ஆடு வருதா? நாய் வருதா? பாம்பு வருதா? இல்ல நமக்கு என்ன சத்தம் கேட்குது? நம்ம வீட்ட விட்டு கிளம்பும்போது ஏதாச்சும் தடங்கல் வருதா? அந்த மாரி நிமித்தங்கள். நிமித்தங்கள் வந்து நமக்கு முன்னறிவிக்கும். இப்ப பிரபஞ்சம் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம், நாளைக்கோ இல்ல வருங்காலத்துல நடக்கிறதையோ முன்னறிவிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னேன்ற மாரி, நம்ம வந்து பிரபஞ்சத்த கவனிக்க ஆரம்பிச்சோம்னா, உங்களுக்கு பிரசன்னங்களையும், நிமித்தங்களையும் உணர்ற ஆற்றல் கிடைக்கும். அப்ப இது என்னன்னா, உங்களுக்கு இந்த பஞ்சபூதங்கள உணர்ற தத்துவம் கிடைச்சது. அந்த எல்லா விஷயத்தையும் பஞ்சபூதமா பார்க்கிற தத்துவம் அதாவது ஒரு மனுஷனா நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒருத்தர பார்க்கிறீங்கன்னா, அவர வந்து பஞ்சபூதத்துல எந்த அங்கமா இருக்காருன்னு பார்க்க தெரிஞ்சதுன்னா, ஒருத்தர பார்த்தீங்கன்னா, இவர் இப்பொழுது அதாவது அவர் வந்து ஒரு நான் சொன்ன மாரி நேத்து சொன்ன மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் பொறந்ததிலிருந்து பொறந்தப்ப ஒரு கிரகமா இருப்பான். அவன் சாகும்போது ஒரு கிரகமா மாறி செத்திருப்பான். நடுவுல வாழும் பொழுது ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலயும் ஒரு கிரகமா வாழ்ந்துட்டு இருப்பான். டிரான்ஸ்ஃபார்ம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அவன் அவனுடைய இயல்பு நிலையில அவன் பொதுவா எந்த கிரகம், அவன் இப்ப எந்த கிரகமா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அத கண்டுபிடிக்க தெரியணும். அவன் பேசிக்கா ஒரு புதனா இருப்பான். ஆனா, அவன் இப்ப சூரியனா செயல்பட்டுட்டு இருப்பான். அவன் பேசிக்கா ஒரு சனியா இருப்பான். ஆனா, இப்ப குருவா செயல்பட்டுட்டு இருப்பான். அவன் பொறந்தப்ப ஏழையா பொறந்திருப்பான். அப்ப அவன் வந்து சனி. அவன் சாகும் பொழுது ராஜாவா செத்திருப்பான். அப்ப அவன் சூரியன். அப்ப வாழ்க்கை என்பது பொறந்த ஜாதகத்த வச்சுக்கிட்டு, கட்டிக்கிட்டு அழுவுறது கிடையாது. என் பொறந்த ஜாதகம் சரியில்ல அப்படின்னு நம்ம கட்டிக்கொண்டு அழுவதற்கானது கிடையாது. லைஃப் நம்ம பொறந்தப்ப இருந்த நிலை தான் அது. நான் பொறந்தப்ப எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ காப்பி தான். ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாரி, நீங்கள் பிறந்தப்ப இருந்த ஒரு அமைப்பு தான் உங்க ஜனனகால ஜாதகம். அதுக்கப்புறம் அது கிரகங்கள் நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. பிரபஞ்சம் நகர்ந்துகிட்டே தான் இருக்கு. விரிவடைஞ்சுகிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த அமைப்புல நீங்க பிறக்கும் பொழுது ஒரு நிலையில் இருந்து, வாழும் பொழுது ஒவ்வொரு படிநிலைகளாக தாண்டி, இறக்கும் பொழுது ஒரு படிநிலையில இறப்பீங்க. பொறக்கும் பொழுது ஒரு கிரகமா பொறந்திருப்பீங்க. ஒரு நட்சத்திரமா பொறந்திருப்பீங்க. இறக்கும் பொழுது வேறு ஒரு கிரகமாக, வேறு ஒரு நட்சத்திரமாக, வேறு ஒரு ராசியில இறந்திருப்பீங்க. அப்ப அடுத்த பிறவியில வரும்பொழுது நீங்க அங்கிருந்து கன்டின்யூ ஆவீங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப நடுவுல நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு கிரகமாக மாறிட்டு இருப்பீங்க. அப்ப இந்த கிரகமா நீங்க மாறுறீங்க அப்படின்றத எப்படி நீங்க உணர்றதுன்னா, நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஹூ யூ ஆர் அப்படின்னா, நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நீங்க என்ன கர்மா செய்றீங்கன்றத பொறுத்து தான், நீங்க அந்த கிரகம் அப்படின்றத முடிவு பண்ணும். டெம்பரவரியா நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்றது. அதாவது 10ஆம் இடம். இப்ப நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, இப்ப என்ன இப்ப இப்ப வந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் புதன், குரு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல லக்ஸரியா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்குறேன்னா, புதன், குரு, சுக்கிரனோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல ஒரு மந்திர ஆலோசனை சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறேன்னா, புதன், குரு, ராகுவோட சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல வந்து ஒரு மருந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறேன்னா, புதன், குரு, கேதுவோட காம்பினேஷன்ல இருக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல நான் வந்து பொருளாதாரத்த பத்தி பேசிட்டு இருக்கிறேன்னா, புதன், குருவோட இருக்கிறேன்.
இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல அதிகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்னா புதன், குரு, செவ்வாய், சூரியனோட இருக்கிறேன். அப்ப நான் என்ன தொழில் செய்றேன்? இப்ப நான் என்ன கர்மா செஞ்சுட்டு இருக்கிறேன்? இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலை என்னவோ, அந்த வேலை எந்த கிரகத்தை சார்ந்ததோ, அந்த ஆளா நீங்க நிப்பீங்க. புரியுதா? அப்ப இத கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிரசனங்களையும், நிமித்தங்களையும் நீங்க உணரும் பொழுது, இது எப்ப உணர முடியும்? எல்லாத்தையும் பஞ்சபூதமா பார்க்க தெரிஞ்சதுன்னா, எல்லாத்தையும் வந்து நவகிரகமா ஐசோலேட் பிரிச்சு பார்க்க தெரிஞ்சதுன்னா, எல்லாத்தையும் வந்து நட்சத்திரமா பார்க்க தெரிஞ்சதுன்னா, எல்லாத்தையும் ராசியா பார்க்க தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு பிரசன்னமும், நிமித்தமும் கைவரப்பெறும். அப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் சித்தராகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க அட்டமா சித்தியை பெறுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அட்டமா சித்தியை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கிறேன் பாருங்க. இல்ல திருப்பி நான் லிங்க்ஸ் தரேன். சோ ஃபைனலா ஏகன், அநேகன் என்பதை ஆத்மார்த்தமாக உணரணும் ஒரு ஜோதிடர்னா. ஏகன், அநேகன்னா நீங்க வந்து இன்னும் வந்து ஒரு மதத்துக்குள்ள, ஒரு ஜாதிக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள வாழக்கூடாது. நீங்க ஒரு முழு தொழில்முறை ஜோதிடர். நீங்க ஞானத்த நோக்கி போறீங்க, என்லைட்மென்ட்ட நோக்கி போறீங்கன்னா, நீங்க ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த விரிந்து பறந்து இருக்கின்ற அண்ட சராசரத்தின் ஒரு துளி நீங்க அப்படின்னா, நீங்க தான் இந்த யூனிவர்ஸ்ன்னே புரியணும். இப்போ உங்க உடம்பே யூனிவர்ஸ் அப்படின்னு புரியணும். இந்த உடம்புல ஏதோ ஒரு தாக்கம் நடந்தா, அது யூனிவர்ஸ்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றத நீங்க உணரணும். சரியா? அதே மாரி இறைவன் ஒருவனே அப்படின்ற உணராம நீங்க வந்து ஒரு ரிலிஜியன் சர்க்கிள்ல இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஞானம் அடையல அப்படின்னு அர்த்தம். ஞானம் அடைதல் என்றால் எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான். ஏகன், அநேகன் என்பதை உணர்வதுதான் ஞானம் அடைதலின் முதல் படி. சரியா? அதுக்கப்புறம் தான் ஒரு கருவியே என்று உணரணும். தான் ஒரு கருவி. எல்லாமே தெரியும். நமக்கு இப்ப எல்லாம் தெரிஞ்சுச்சு அப்படின்றதுனால நமக்கு கூடவே ஒரு அகந்தை வந்துரும். கூடவே ஒரு மமதை வந்துரும். ஒரு போதை வந்துரும். அப்ப வந்து இந்த பஞ்சபூதங்கள நமக்கு அடக்குற சக்தி கிடைச்சிரும். நம்ம சொன்னா மழை பெய்யாம நிக்கும். நம்ம சொன்னா வெயில வந்து சூரியன வந்து மேகம் மறைக்கும். நம்ம சொன்னா காத்து இந்த டைரக்ஷன்ல இருந்து அந்த டைரக்ஷன் திரும்பி போகும். நம்ம சொன்னா நெருப்பு அணையும். அந்த அளவுக்கு நமக்கு சக்தி வந்தாலும், நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? வி ஆர் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல இருக்கணும். அடுத்து எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அர்ப்பணித்திருக்கணும். அப்ப இந்த ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எல்லா புகழும் இறைவனுக்கேன்னா, எல்லாமே பிரபஞ்சத்துக்கானது. சரியா? எல்லாமே பிரபஞ்சத்துக்கானது. பிரபஞ்சமே நீங்க தான்னு போன லைன்ல சொன்னேன். அப்ப பை ப்ராடக்ட்டா உங்களுக்கு அது வரும். அந்த புகழ் உங்களுக்கு வரும். அந்த புகழை நீங்கள் விரும்பக்கூடாது. எல்லா புகழும் இறைவனுக்கே நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா, எந்த அளவுக்கு புகழ நீங்க சுமக்கணும்னு பிரபஞ்சம் விரும்புதோ, அந்த புகழை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும். அடுத்து வந்து ஏகன், அநேகன் என்பதை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏகன்னா ஒரே இறைவன் அப்படின்றத உணரணும்னு சொல்லிட்டேன். பரம்பொருள். அத நீங்க சிவனா எடுத்துக்கலாம், அல்லாவா எடுத்துக்கலாம், பரமபிதாவா எடுத்துக்கலாம். அது வந்து ஏகன். சரியா? அதுக்கு அடுத்து அடுத்த லெவல்ல இருக்கிறாங்க இல்லையா? தேவதைகள், தேவர்கள், அசுரர்கள்னு சொல்றவங்க. அ அந்த மாரி நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற அதர் உயிரினங்கள். உயிரினங்கள்னா நம்மள விட மேலானவங்க. நமக்கு இப்ப நம்ம பூமியில வாழ்ற மனிதர்கள் வந்து எல்லாமே நமக்கு கீழானவங்க தான் இல்லையா? நமக்கு கீழ இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு ஹியூமன் பீயிங்க்கு கீழ இருக்கிற ஸ்டேட்ல இருக்காங்க. நமக்கு மேல சில ஸ்டேட்ல தேவர்கள் இருக்கிறாங்க, தேவதைகள் இருக்கிறாங்க, அசுரர்கள் இருக்கிறாங்க, யட்சினிகள் இருக்கிறாங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த தேவதைகள வணங்கணும். ஏன்னா, அவங்க நம்மள விட பெரியவங்க. சரியா? தேவதைகளுக்கெல்லாம் கடவுளான ஏக இறைவனை வணங்கணும். தேவதைகளையும் வணங்கணும். ஏக இறைவனையும் வணங்கணும். அதே மாரி எல்லோரையும் சமமாக பாவித்து அன்பு செய்யணும். எல்லோரையும் சமமா பாவித்து அன்பு செய்யணும். நமக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான்னா, அவன் நம்மள விட பெரியவனோ, சின்னவனோ கிடையாது. அவன் ஒரு பிரபஞ்சம், நான் ஒரு பிரபஞ்சம். அவனுக்குள்ள இறைவன் இருக்கிறார். எனக்குள்ள ஒரு இறைவன் இருக்கிறார். அவன் அவன் என்ன விட பெரியவனும் எடுத்துக்க வேணாம், கம்மியாவும் எடுத்துக்க வேணாம். ஹி ஹிம்செல்ஃப் ஈக்குவல் எனக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு நீங்க சரியா? அப்ப எல்லோரையும் சமமாக பாவித்து அன்பு செய்வது, விருப்பு, வெறுப்பு இன்றி கடமையை செய்வது. உங்ககிட்ட ஒருத்தன் வந்துட்டான்னா, அவன வந்து நீங்க அவனுக்கு வந்து நீங்க அந்த சர்வீஸ செய்யணுமா, வேணாமான்னு முடிவு பண்றது உங்களோட ரைட்ஸ். இப்போ உங்கள ஒருத்தன வந்து பார்த்தோம், உங்களுக்கு புடிக்கல அப்டின்னா, இல்லப்பா நீ வேற டாக்டர பார்த்துக்கோ, நீ வேற என்ஜினியர பார்த்துக்க, நீ வேற வக்கீல பார்த்துக்கோ, நீ வேற அஸ்ட்ராலஜர பார்த்துக்கோ அப்டின்னு நீங்க சொல்றது உங்களுடைய உரிமை. இப்ப வந்து உங்ககிட்ட வரவன் எல்லாருக்கும் நீங்க சர்வீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு மூடு இல்ல,
யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள்னா நீங்க வந்து அ எனக்கு என்னால முடியலப்பா அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனா, நீங்க ஆன் போர்ட்ல இருக்கும்பொழுது கூடுமான வரைக்கும் அத தவிர்க்கிறது நல்லது. கூடுமான வரைக்கும் உங்கள தேடி ஒருத்தர் வரும்பொழுது, நீங்க தேடி போல. உங்கள தேடி ஒருத்தர் வரும்பொழுது, அவர தவிர்க்கிறது நல்லது. ஆனா, தவிர்க்கும் உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா, நீங்க வந்து ஏற்றுக்கொண்டீர்கள்னா, அந்த கடமையை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், அரை மனசோடு செய்ற எல்லாமே பாவம். சரியா? பாவம்ன்றது என்னன்றத சிம்பிளா சொன்னா, ஆஃப் மைண்டடா செய்ற எல்லாமே பாவம். அப்ப பாவம் ஏன் ஆஃப் மைண்டடா செய்றது பாவம்னா, இந்த புதன் வந்து இரட்டைத்தன்மை கொண்டவர். சரியா? புதன் வந்து இரட்டைத்தன்மை கொண்டவர். சனி வந்து இரட்டைத்தன்மை கொண்டவர். நவகிரகத்துல. அப்ப அலி கிரகம் இருக்கு இல்லையா? இந்த அலி கிரகங்கள், சாயா கிரகங்கள் இரட்டைத்தன்மை கொண்டவை. ராகு, கேது வந்து இரட்டைத்தன்மை கொண்டவை. கேது வந்து ஒற்றைத்தன்மைக்குள்ள வரும். ஆனா ராகு இரட்டைத்தன்மைக்குள்ள வரும். சரியா? அப்ப ராகு, சனி, புதன் இவங்க வந்து இரட்டைத்தன்மை கொண்டவர்கள். அப்ப 2 மைண்டா இருப்பாங்க. இத செய்யலாமா? அத செய்யலாமான்னு. இரட்டைத்தன்மை வந்துச்சுனாலே அங்க பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஒன்னஸ்க்கு போணும். முடிவுகள எடுத்தரணும். சரியோ! தப்போ! ஐ டேக் த டிசிஷன். ஐ ஸ்டுட் ஆன் த டிசிஷன். அந்த முடிவுக்குள்ள நான் கட்டுப்பட்டு நிக்கிறேன்னு நிக்கணும். சரியா? "தேரான் தெளிவும், தெளிந்தான்கண் ஐயுறவும், தீரா இடும்பை தரும்" அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அப்படின்னா ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாம். ஆனா எடுத்துட்ட பிறகு, ஏன் இந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சுன்னா, வாழ்க்கையே நரகமாயிடும் அப்படின்றது தான் அங்க இருக்கிற சாராம்சம். ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்திய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவ யோசிக்கலாம். தாலி கட்டிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா, சாவர வரைக்கும் இன்பத்திலும், துன்பத்திலும், உடல் நலத்திலும், நோயிலும் பிரமாணிக்கமா வாழணும். அந்த முடிவ வந்து இன்னைக்கு நெறைய பேரு எடுக்கிறதில்ல. அப்ப அது ரொம்ப சாதாரண முடிவு கிடையாது. திருமணம் என்கின்ற ஒரு முடிவுன்றது ரொம்ப சாதாரணமான முடிவு கிடையாது. அதுக்காக தான் ஒரு வயதுக்கு வரணும், 18 வயசு வரணும், 21 வயசு வரணும், ஒரு 25 வயசுல கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றதெல்லாம் வந்து முடிவுகளை அந்த ஆணோ, பெண்ணோ ஆத்மார்த்தமாக உணர்ந்து எடுக்கணும். எடுத்த டிசிஷன்ல நிக்கணும். இப்ப வாழ்க்கைக்கு அது மட்டுமானா, நம்ம செய்ற எல்லா விஷயத்திலயுமே ஆஃப் மைண்டடா ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. இத செய்யலாமா? வேணாமான்னா, அத செய்யாம இருக்கிறதே நல்லது. செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா திரும்பி பார்க்கக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிட்ட பிறகு ஒரு எக்ஸ்டென்ட்ல சீர்தூக்கி பார்த்து அத டிராப் பண்ணணும்னு முடிவு பண்ணணும்னு நெனச்சா, அத டிராப் பண்ணலாமா? வேணாமா? டிராப் பண்ணலாமா? வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸ்டென்ட்ல டிராப் பண்றது தான் நல்லதுன்னா, டிராப் பண்ணிடணும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் வெகு சீக்கிரமா கன்க்ளூட் பண்ணணும். முடிவுகள எடுக்கணும். அப்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தா பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்காது. அப்ப விருப்பு வெறுப்பின்றி கடமைய செய்யணும். சமயோசிதமாக செயல்படணும். அப்ப ஜோதிடர்கள் என்னது? சமயோசிதமா செயல்படுறது தான். அப்ப ஜோதிடர்னா புதன் சொல்லிட்டேன். புதனின் அதிதேவதை பெருமாள். அப்ப பெருமாளோட அவதாரங்கள் எல்லாமே பூமிக்கு வந்து ஒரு பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு சமயோசிதமா ட்ரிக்ஸ் பண்ணி தான் அவரு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணியிருப்பார். சரியா? எல்லா அவதாரத்திலயும் பெருமாள் பூமியில ஒரு பிரச்சனைய சால்வ் பண்ண வராருன்னா, அவரு வந்து ஒரு தந்திரம் பண்ணாம, ஒரு ட்ரிக்ஸ் பண்ணாம ஒரு அவதாரத்த முடிச்சதா வரலாறே கிடையாது. எல்லா அவதாரத்திலயும் ட்ரிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஏமாத்தியிருப்பார். சரியா? அதாவது அது பிரச்சனை நம்மள ஏமாத்தும் பொழுது, நம்ம பிரச்சனைய தந்திரமா ஏமாத்துறது. அது ஏமாத்துறது இல்ல. அது போர் எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்குறானோ, அந்த ஆயுதத்த நம்ம எடுக்கணும்ன்றது தான் அந்த இடத்துல தத்துவம். எதிரி ஏமாத்துறான்னா, நம்மளும் ஏமாத்தணும். அப்ப சகுனி என்ன லெவல்ல இருக்கிறானோ, அந்த லெவல்ல இறங்கி ப்ளே பண்ணா தான் அந்த கேம வின் பண்ண முடியும் கிருஷ்ணரால. வாலியோட வரம் என்ன? ராமர வந்து எவ்வளவு உயர்வா சொன்னாலும், வாலி தன் எதிர் முன் வாலி முன்னாடி போய் நின்னா, எதிர்ல நிக்கிறவனோட சக்தி பாதி வாலிக்கு வந்துரும்னு தெரிஞ்சா, ராமனோட சக்தி பாதி வாலிக்கு போயிடும். அப்ப வாலிய கொல்லணும்னா மறைஞ்சு இருந்து தான் தாக்கணும். அது மாரி ஒவ்வொரு அவதாரத்திலயும் கடவுள் வந்து சமயோசிதமா செயல்படுவார். அப்ப ஜோதிடர்களாகிய நீங்க தொழில்முறை ஜோதிடர்களாக மாறும் பொழுது சமயோசிதமா செயல்படணும். இன்டலெக்சுவல் அதாவது ரொம்ப டிப்ளமேட்டிக்கா எந்த பிரச்சனையும் வராத மாதிரி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம, புத்திசாலித்தனமா செயல்படணும். புத்திசாலித்தனம்ன்றதே புதன் தான். சரியா? அடுத்து,
பரிகாரங்கள் என்ற பெயரில் ஏமாற்றி பணம் சம்பாதிக்காமல் இருப்பது ஜோதிடரின் தொழில்முறை ஜோதிடரின் கடமை. என்னடா நீ எடுக்கிறதே பரிகாரம், நீயே காசு வாங்கிட்டு தான் எடுக்கிற, அப்புறம் பரிகாரங்கள் என்ற பெயரில் ஏமாற்றி பணம் சம்பாதிக்காமல் இருப்பதுன்னா, பரிகாரங்கள் என்பது ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, கரெக்டான மெடிசன் சொல்லணும். உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியணும். தெரிஞ்சிருந்தா சொல்லணும். தெரிஞ்சா பேசணும். தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தெரிஞ்சா மாரி பேசக்கூடாது. தெரிஞ்சா பேசணும். இல்லன்னா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தெரிஞ்சா மாரி பேசக்கூடாது. அப்ப இந்த பரிகாரங்கள்னு சொல்லும் பொழுது, நமக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியணும். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்டின்ட்டு. நம்ம ஒண்ணு சொல்றோம்னா, இது வந்து ஆல்ரெடி டைம் டெஸ்டடா இருக்கணும். இல்ல நம்ம அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கணும். அப்டி இருக்கிறத நம்ம சொல்லணும். அப்டி இல்லாம, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு பிரச்சனைக்குன்னு சொல்லி போகும்பொழுது, உங்களுக்கு அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு. இந்த பரிகாரங்கள் செய்யுங்க. ரூ. 1,00,000 ஆகும், ரூ. 2,00,000 ஆகும். ஆள பார்த்து காசு கேட்கிறது. அப்ப ஆல்ரெடி அவன் பிரச்சனையில தான் வரான். அவன்கிட்ட போய் திருப்பி வந்து இருக்கிற கோவணத்தையும் உருவி விடுற வேலைய செய்யக்கூடாது. அப்ப நம்ம என்ன சொல்றோமோ, அது அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும். அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்க்குள்ள வித்தின் ஹிஸ் பட்ஜெட் நம்ம சொல்யூஷன சொல்லணும். அதுக்காக பணக்காரனா இருக்கிறான்னா, அவனுக்கு லக்ஸரியா பரிகாரம் சொல்றதுல தப்பில்ல. ஆனா அவனோட பட்ஜெட் இதுன்னா, அந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க வந்து சொல்யூஷன்ஸ சொல்றது நல்லது. அப்ப வந்து ஒருத்தன் உடம்பு சரியாம இருக்கிறான். அவன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு ரூ. 10,000 குடுத்து அப்போலோல ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். வசதி இல்லாதவன் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல போயும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இங்கேயும் குணமாகும், அங்கேயும் குணமாகும். இல்ல சித்த வைத்தியத்துக்கு போயிடலாம், இல்ல யுனானிக்கு போயிடலாம், இல்ல அலோபதி இல்லாம ஆயுர்வேதாக்கு போயிடலாம், பாட்டி வைத்தியத்துக்கு போயிடலாம், அக்குபஞ்சர் போயிடலாம், அக்குப்ரெஷர் போயிடலாம். நம்ம கண்ணு முன்னாடி பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? அப்ப எது அவனுக்கு இன்னைக்கு அஃபோர்டபுளோ அத நம்ம சஜெஸ்ட் பண்ணணும். அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதே மாரி பணம் அவன்கிட்ட நெறைய இருக்குன்றதுக்காக நம்ம வந்து அவன்கிட்ட இருந்து கடந்துறக்கூடாது. அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. பார்த்துக்கணும். எப்போதும் அறிவை வளர்த்துக் கொண்டிருக்கணும். எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கணும். ஆனா இது கொஞ்சம் கஷ்டம். அஸ்ட்ராலஜிக்கு மட்டும் கிடையாது. எந்த துறையில இருந்தாலும் நம்ம வந்து வி ஷுட் பி ரெடி டூ ஆக்ட். எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கணும் நம்ம. அத செஞ்சோம்னா நம்ம விழிப்பு நிலையில இருக்கிறது அது. அவேக்கன் ஸ்டேட்ல இருக்கிறது. எப்போதும் தயார் நிலையில இருக்கும் பொழுது, நம்ம வந்து அந்த சொல்யூஷன குடுக்கறதுக்கு சரியான நபர்களா இருப்போம். இத வந்து வேற வழியில சொன்னா, இப்ப கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறவங்க வந்து மேட்ச் வந்து ஒரு மாசத்துக்கு 5 நாள் தான் இருக்கும். ஆனா, அவங்க டெய்லி நெட் பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா? கிரவுண்ட்ல போயிட்டு. மேட்ச் வருஷத்துக்கு 365 நாள்ல அந்த அந்த பிளேயர் வந்து எத்தன நாள் மேட்ச் விளையாடுவாங்க? மிஞ்சி போனா ஒரு 50 நாள் மேட்ச் விளையாடுவாங்களா? 65 நாள் மேட்ச் விளையாடினா கூட 300 நாள் சும்மா தான் இருப்பாங்கல்ல. அப்ப அந்த 300 நாள் அவங்க சும்மா இருப்பாங்களா? 300 நாள் அதே வேலைய பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல. அதுதான். அப்ப ஒரு கிரிக்கெட் வீரர் எப்படி ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன பண்றாரு? இப்ப உசைன் போல்ட் வந்து ஒலிம்பிக்ல வின் பண்ணணும்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் ஒலிம்பிக் வரும். அவரு ஓடப் போறது என்னமோ 3 செகண்ட் தான். 3 செகண்ட் ஓடப் போறதுக்கு 365 நாள் இன்டு 4 1000 நாளுக்கு மேல பிராக்டிஸ் பண்றாங்கல்ல. அப்ப 3 செகண்ட் ஓடுறதுக்கு 1000 நாள் பிராக்டிஸ் பண்ணா, நீங்க வந்து அத புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க வந்து பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். நோ மேன் இஸ் பெர்ஃபெக்ட். சைக்கோ லேப்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன். எந்த மனிதனும் பெர்ஃபெக்ட்டான மனுஷன் கிடையாது. நோ மேன் இஸ் பெர்ஃபெக்ட். ஆனா பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். இப்ப நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ, அதுல தொடர்ச்சியாக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா, அது வந்து காலப்போக்குல அந்த அனுபவம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். கண்ணதாசன் சொன்ன மாரி, அனுபவம் தான் கடவுள். அடுத்து, ஜாதகரின் மனநிலை, ஜாதகரின் உடல்நிலை, ஜாதகரின் தேவை மற்றும் ஜாதகரின் ஆசை. கேட்டுட்டு இருக்கீங்களா? சத்தம்லாம் கிளியரா இருக்குதா? சைலன்ட்டா இருக்கீங்களே! ஆர் யூ லிசனிங்? எனிஒன்? தூங்கிட்டீங்களா? கேட்டுருக்கேன் சார். கேட்டுருக்கேன். நல்லா கேட்டுட்டு இருக்கேன் சார். ஓகேப்பா. தேங்க் யூ. சார் இந்த ஸ்லைட்ஸ் மட்டும் ஸ்லைட் தெரியுதுல்ல ஸ்க்ரீன்ல? தெரியுதுங்க சார். ஸ்க்ரீன் ஓகே. நான் ஃபைனலா கிளாஸ் முடியும்போது தரேன். ஓகே சார். தேங்க் யூ. கேட்டுட்டு இருக்கோம் சார்.
ஓகே, ஃபைன். பொது ஜாதகரின் மனநிலை, உடல்நிலை, தேவை மற்றும் ஆசை. சார் மியூட் போட்டுக்கோங்க சார். யாரு மியூட் போடாம இருக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே. பொதுவாக வந்து ஜாதகர் நம்மை அணுகும் பொழுது நிச்சயம் அவருக்கு ஒரு தேவை அல்லது ஆசை இருக்கும். ஜாதகர் வரும் பொழுது அவருக்கு ஒரு தேவை இருக்கும், இல்ல ஆசை இருக்கும். தேவையா இருந்துச்சுன்னா அதை தீர்க்கிறதுக்கு நம்ம ரொம்ப பிரயோஜனப்படணும். நம்ம வந்து அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யணும். ஆசையாக இருந்தா அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அந்த டைம் we can buy some time and we can do that. அவரின் மனநிலையை நாம் ஆத்மார்த்தமாக உணர வேண்டும். அந்த வந்திருக்கிறவரோட மனசு இப்ப என்ன பாரத்துல இருக்குது அப்படின்றத உணரணும். ஃபர்ஸ்ட் அவருக்கு கன்சோல் பண்ணணும். அவர் வந்து கஷ்டத்துல இருக்காருன்னா அவருக்கு இமிடியேட்டா ராகு அங்க இருக்காரு, கேது இங்க இருக்கிறாரு அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. ஜாதகர் வந்தா ஃபர்ஸ்ட் உட்காருப்பா, நல்லா இருக்கியா, என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் இது சரியாயிடும்பா, இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு ஒரு 4 லைனை சொல்லிட்டு, கவலைப்படாதப்பா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனச ஒரு கான்பிடென்ட் லெவலுக்கு, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு அவர் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கணும். அவர் நம்மை நோக்கி உதவி தேடி வந்திருக்கிறார். அவர் வந்து ஆக்சுவலி வந்து பணம் கட்டி நம்ம கிட்ட பார்த்தாலும் அவர் ஆக்சுவலி வந்து ஹெல்ப்லெஸ்ஸான ஸ்டேட்ல தான் வரார். சரியா? அப்ப அவர் நம்மை நோக்கி உதவி தேடி வந்திருக்கிறார். அவரது தேவைகள் மற்றும் ஆசைகளை நாம் நிறைவேற்ற முடியாது. மாறாக பிரபஞ்சம் தான் நிறைவேற்ற வேண்டும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? நம்ம தான் அத சரி பண்ண போறோம்னு நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலி நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்ன்னு நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். அப்ப நம்மை நோக்கி உதவி தேடி வந்திருக்கிறார். அவரது தேவைகள் மற்றும் ஆசைகளை நாம் நிறைவேற்ற முடியாது. மாறாக பிரபஞ்சம் தான் நிறைவேற்ற வேண்டும். ஆனா அவர் உங்களை நம்பி வந்திருக்கிறார். அப்ப உங்கள நம்பி வந்தவருக்கு நீங்க சொல்யூஷன் சொன்னீங்கன்னா, அத பிரபஞ்சம் நிறைவேற்றும். ஏன்னா, உங்ககிட்ட அவர கூட்டிட்டு வந்ததே பிரபஞ்சம் தான். நீங்க நெனச்சிட்டு இருக்கிறீங்க, அவரு வந்துட்டாருன்ட்டு. உங்கள இன்னைக்கு இந்த டைம்ல சந்திக்கணும் அப்டின்ட்டு பிரபஞ்சம் முடிவு பண்ணுது. பிரபஞ்சம் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து உட்டுருக்கு. அப்ப உங்ககிட்ட வந்து பிரபஞ்சம் உட்டுருக்குன்னா, உங்க மூலியமா பிரபஞ்சம் ஒரு சொல்யூஷன சொல்லும். பிரபஞ்சம் அவருக்கு தீர்வ குடுக்கும். இல்ல அவருக்கு தீர்வ குடுக்க கூடாதுன்றதுக்கு கூட உங்கள கிட்ட கொண்டு வந்து உட்டுருக்கும். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வராருன்னா, அது பிரபஞ்சத்தால் தீர்மானிக்கப்பட்டது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல்ஸ் படி. அந்த அட்ராக்ஷன் ரூல்ஸ் படி உங்ககிட்ட வந்திருக்கிறார். இப்ப நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்றீங்க. அந்த சொல்யூஷன் மூலியமா நல்லது நடக்கணுமா? இல்ல அந்த பிரச்சனை தீராமயே இருக்கணுமான்றத டிசைன் பண்றது பிரபஞ்சமும் அவரும். இந்த இடத்துல நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் தான். புரியுதா? அப்ப எனவே பிரபஞ்சத்தின் திட்டத்தை கிரகித்து, அவருக்கு எதிர்வரும் காலத்தின் போக்குகள் எப்படி இருக்கும் என்று அறிவிக்கும் கருவியே ஜோதிடர்கள். சரியா? So astrologers are mouthpiece of the universe. ஓகேவா? அடுத்து. பல்வேறு வகையான ஜோதிட வெளிப்பாடு. ஜோதிடம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப வந்து குறி சொல்றாங்க இல்லையா? நார்மலா கோயில்கள்ல இந்த அரச மரத்த ஒரு ஒரு வில்லேஜ்லயும் குறி சொல்லுவாங்க. சாமி ஆடிகள், குடுகுடுப்பக்காரங்க, கிளி ஜோசியம் பார்க்கிறவங்க, மந்திரவாதிக, கோயில்ல அர்ச்சனை செய்யற குருக்கள், யாகங்கள் செய்கின்ற குருக்கள், சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்ஸு, மசூதியில இருக்கிற இமாம்கள், நியூமராலஜிஸ்ட் இந்த மாரி நெறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களோடு பராசரர் முறைப்படி ஜோதிடம் சொல்லும் ஜோதிடர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில பிரிக்கலாம். இப்ப நம்ம வந்து த்ரூ அவுட் த கிளாஸஸ் நம்ம வந்து பேசிக் அடிப்படை ஜோதிடம் அப்படின்னாலே அது வந்து பராசரர் ஜோதிட முறைன்ற ஒரு பேர்ல தான் இயங்குது. இப்ப எப்படி அலோபதி டாக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆங்கில மருத்துவம்னு சொல்ற மாரி எவ்வளோ மருத்துவ முறைகள் இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு ஒரு பெரிய மருத்துவ முறையா இருக்கிறது அலோபதி மெடிசன் தான் இல்லையா? ஆங்கில மருத்துவம். அது மாதிரி எவ்வளவோ வகையான ஜோதிட முறைகள் இருந்தாலும் அதுல அடிப்படையா எப்படி அலோபதி மெடிசன் வந்து டாப் ரேங்க்ல இருக்கோ அது மாதிரி டாப் ரேங்க்ல இருக்கிற அடிப்படையா இருக்கிற ஒரு ஜோதிட முறை வந்து பராசரர் ஜோதிட முறை. அந்த பராசரரோட ரூல்ஸ் தான் ஜோதிடத்திற்கு அடிப்படை. அதனால நிறைய பேருக்கு வந்து ஜோசியம் படிக்கணும்னு வந்திருப்பாங்க. ஆனா வந்து அவங்க பராசரர் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்றோம்னு தெரியாமையே தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அஸ்ட்ராலஜினாலே பராசரர் அப்படின்ற ஒரு முனிவர் சொன்ன ஒரு ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸை வச்சு தான் அந்த அடிப்படையிலிருந்து தான் வருது. அதுல இருந்து தான் எல்லா ரூல்ஸுமே
பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே. இது இருக்கட்டும். ஜோதிடத்தில் கால மாற்றங்கள். அதாவது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா புரியணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா சம்பவங்களும் பின்வரும் கால மாற்றங்களின் விளைவாக உருவாகுவதுதான். அப்ப நம்ம சொல்யூஷன் சொல்லும் பொழுது, கால மாற்றங்கள்ல வந்து கிளியரா உணர்ந்தோம்னா, காலம் மாறும் பொழுது தானாகவே மாறும் அப்படின்றத சொல்லிட்டாலே பிரச்சனை தீர்ந்துரும். நீங்க எந்த பிரச்சனையும் தீர்க்க வேணாம். இந்த டைம்ல இது மாறும்னு சொன்னாலே போதும், நீங்க ஜோதிடர் தான். அதாவது இப்ப வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு சென்னையில. இப்ப வந்து வராரு. இப்ப மே மாசம் வெயில் அடிக்கும்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீ மே மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா, உனக்கு மழை நின்றும். இல்ல ஜனவரி பொறந்தா மழை நின்றும்பா அப்படின்ட்டு நம்ம சொல்ல தெரிஞ்சதுன்னா நம்ம ஜோசியர் தான். இப்படி வந்து வடகிழக்கு பருவமழை நமக்கு தெரியுது. தென்மேற்கு பருவமழை தெரியுது. பருவநிலை மாற்றம் இல்லையா? இப்ப வடகிழக்கு பருவமழை எக்ஸ்பெக்டட் டு ஸ்டார்ட் வந்து அக்டோபர் அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை முன்னமே ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க தாமதமாகுறதுன்னு சொல்றாங்க. அப்ப தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து விட்டதுன்னா, கேரளால மழை பெய்யும். அதோட சாரல் தமிழ்நாட்டுல பெய்யும். அப்ப வெயில் இந்த தடவை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெயில் காலம், மழை காலம் அப்படி நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சா மாரி, மனுஷனோட வாழ்க்கையிலயும் காலங்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அப்ப அந்த காலம் இப்ப அவனுக்கு என்ன காலம் நடந்துட்டு இருக்குதுன்றத நம்ம உணர்ந்துட்டோம்னா, அவன் இருக்கிற பிரச்சனை அடுத்த கால சைக்கிள் வரும்போது மாறிடும். நம்ம எதுவுமே மாத்த வேணாம். அந்த ஓரளவு அத தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து தசாபுத்தி ஏதோ ஒரு டைம் மாறப்போகுதுன்னா, இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. ஒரு ரூ. 2,00,000 குடுப்பான்ட்டு. அவரு அந்த ரூ. 2,00,000 வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. 2 மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் மாறும்போது அவருக்கு சூழ்நிலை மாறிடும். இத தந்திரமா புரிஞ்சுகிட்டு பிராக்டிஸ் பண்றவங்க பல லட்சங்கள சம்பாதிக்கிறாங்க. புரியுதா? அப்ப ஏன் அத நான் சொல்றேன்னா, நீங்க எந்த சொல்யூஷனும் பண்ண வேணாம். நீங்க வந்து அவருக்கு இந்த தசாபுத்தி அந்தரங்கள் மாறுது, கோச்சாரத்துல இந்த மாறுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, அவனோட வானிலை மாறுதுன்னு தெரிஞ்சாலே, அவன் இப்ப இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அடுத்த சூழ்நிலைக்கு போயிடுவான். அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பரிகாரம் செய்யணும்னு சொல்லி நீங்க காச வாங்குனீங்கன்னா, நீங்க அதுக்கு எது செஞ்சாலும் செய்யாட்டினாலும், அந்த டைம் நிக்க போறது கிடையாது. அந்த டைம் அந்த நேரத்துல மாறி தான் ஆகும். அது மாறும்போது அவன் சூழ்நிலை மாறும். காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தா மாதிரி அவனுக்கு சூழ்நிலை மாறிடும். அந்த ஜோசியர்கிட்ட போனேன், அந்த பரிகாரம் செஞ்சேன், எனக்கு பலிச்சிருச்சு அப்படின்றது. அப்ப நீங்க நீங்க நம்ம இங்க படிக்க போற இந்த வகுப்புல படிக்க போற எந்த பரிகாரத்தையும் நீங்க சஜெஸ்ட் பண்ணாம அவனோட காலத்தை கணித்து, இந்த டைம் அவனுக்கு வாழ்க்கை கண்டிப்பா மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த டைம்ல உனக்கு மாறும்னு சொன்னாலே போதும். அதுவே பரிகாரம். அதுவரைக்கும் அவன் அலர்ட்டா இருப்பா. மழை பெய்யுது, கொடை எடுத்துட்டு போ, ரெயின் கோட் எடுத்துட்டு போ, ஃபோன்ல வந்து பிளாஸ்டிக் கவர்ல போட்டுக்கோ, சாப்பாடெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோ. இதெல்லாம் சொல்லிடணும். இந்த மாரி சொல்லிட்டா, நீ பிரிவென்டிவ் பண்ணிக்கிட்டீன்னா, அடுத்த டைம்ல மாறிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே மாறிடும். அப்ப இந்த காலங்கள் பல இருக்கு. அததான் இப்ப நம்ம படிக்க போறோம். ஒரு மனிதனின் வாழ்வில் நடக்கும் எல்லா சம்பவங்களும் பின்வரும் கால மாற்றங்களின் விளைவாக உருவாகுபவைதான். இந்த கால மாற்றங்களே சூழ்நிலைகளை, எண்ணங்களை உருவாக்கின்றன. இப்ப நம்ம மனுஷனுக்கு ஒரு செகண்ட்ல 1000 எண்ணங்கள் உதைக்குதுல்ல, மனசுல உதிச்சுக்கிட்டே இருக்குல்ல. கண்ட்ரோலபிளே கிடையாது. அந்த விதைக்கிறது வந்து இந்த கால மாற்றங்களே சூழ்நிலைகளை, எண்ணங்களை உருவாக்குகின்றன. உருவாகும் சூழ்நிலைகளுக்கும், எண்ணங்களுக்கும் ஏற்ப செயல்கள் நடக்கின்றன. அப்ப நமக்கு சுத்தி ஒரு அட்மாஸ்பியர் உருவாகுது. அந்த அட்மாஸ்பியருக்கும் நம்ம தாட் ப்ராசஸ்க்கும் ஏற்க செயல்கள் செய்கின்றன. நடக்கின்ற செயல்கள் யாவும் பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு தாக்கங்களை பல்வேறு நிலைகளில் ஏற்படுத்துகின்றன. இது ஒரு செயின் ரியாக்ஷனாக நிகழ்கிறது. அப்ப நம்ம செய்யற ஒரு சின்ன நிகழ்வு நம்ம செய்யற ஒரு சின்ன நிகழ்வு செயின் ரியாக்ஷனா ஒரு டாமினோ எஃபெக்ட்டா வந்து போய்க்கிட்டே இருக்கும்.
அப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா, அத 1க்கு 10 தடவ யோசிச்சு செய்யணும். அது வந்து நீங்க நெறைய சினிமால்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ம ரோட்ல போம்போது இப்படி ஒரு கல்ல தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு போயிருப்போம். அந்த கல்லு யாரோ தலையில பட்டு எவனோ ஒருத்தன் செத்துருப்பான். அந்த மாதிரி நமக்கு தெரியாமயே நாம் நாம் செய்கின்ற ஒரு விஷயங்கள் பல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு செயின் ரியாக்ஷன ஏற்படுத்தும். இங்க தட்டுனா டக் 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 டக்குன்னு உழுந்துட்டு போகும் இல்லையா? இந்த கார்ட்ஸு அந்த மாரி நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு செயின் ரியாக்ஷன ஏற்படுத்தும். இருக்கிறீங்க. நீங்க யாரோ ஒருத்தன் வந்து உங்கள ஒருத்தன பார்க்குறீங்க. அப்ப அவன் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றான். அவன கூட்டு போயிட்டு ஒரு வேலையில சேர்த்து விடுறீங்க. சேர்த்து விட்டு நீங்க போயிட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட் கடையில, "அப்பா அவன் கஷ்டப்படுறான்ப்பா. அவன வேலைக்கு சேர்த்துக்கப்பான்ட்டு." அவரு உங்க ஃப்ரெண்ட் வந்து நீங்க சொன்னீங்கன்னு வேலைக்கு சேர்த்துட்டாரு அப்படின்னா, நீங்க செஞ்சது ஒரு சின்ன விஷயம் தான். வேலைக்கு சேர்த்திருப்பாரு. அவனுக்கு சம்பளம் வரும். அந்த சம்பளத்த வச்சு அவன் வந்து மாசம் மாசம் அவன் குடும்பத்துக்கு சோறு போடுவான். புள்ளைங்கள படிக்க வைப்பான். அப்பா, அம்மாவுக்கு வைத்தியம் பார்ப்பான். பொண்டாட்டிக்கு நகை வாங்கி குடுப்பான். குடும்பத்த சந்தோஷமா வச்சுக்கிறான். ஒரு வீடு வாங்குறான், வேலை வாங்குறான்னா, நீங்க சொன்ன ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். இந்தாப்பா அவனுக்கு ஒரு வேலை குடுப்பான்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. அவனோட என்டையர் லைஃப் மாறுனதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க. அவனோட வாழ்க்கையோட டோட்டல் கர்மா மாறுன புண்ணியம் உங்களுக்கு வருமா? வராதா? ஆனா உங்களுக்கு தெரியாது நீங்க என்ன பண்ணீங்கன்ட்டு. உங்க அசால்ட்டா செஞ்சுட்டு போயிட்டு இருப்பீங்க. அதே மாரி, நீங்க ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பீங்க. கோவத்துல. ஏன்டா ரோட்ல பார்த்துட்டு வர தெரியலையா? சாவுகிராக்கின்னு திட்டு போயிருப்பீங்க. அவன் வந்து நீங்க திட்டுன கோவத்துல திரும்பி வந்து இன்னொருத்தன இடிச்சிருப்பான். அவன இடிச்சு அவன் கீழ விழுந்து கால் உடைஞ்சிருக்கும். அவன் கால் உடைஞ்சதுனால ஒரு 4 மாசம் வேலைக்கு போகாம இருந்திருப்பான். அதனால அவனுக்கு வேலை போயிருக்கும். அவன் வேலைக்கு போயிட்டதுனால அவன் குடும்பம் நடுத்தெருவுல வந்து நிக்கும். அப்ப உங்களோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணாம நீங்க ஏதோ ஒருத்தன திட்ட, அவன் உங்க மேல இருக்கிற கோபத்த இன்னொருத்தன் மேல திருப்ப, அவன் இன்னொருத்தன இடிக்க, அவனுக்கு காலுடைய செயின் ரியாக்ஷனா போகும். அப்ப நம்ம செய்யற ஒரு சின்ன விஷயம் செயின் ரியாக்ஷனா நல்லதையோ, கெட்டதையோ ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அது நம்ம நம்ம அப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும், நம்ம சொல்ற ஒவ்வொரு சொல்லும் வில்லிலிருந்து வருகின்ற அம்பு போல, அத ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சொல்லணும். எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே. இப்ப இந்த காலநிலை மாற்றத்த பத்தி பேசுறோம் இல்லையா? அப்ப இந்த காலநிலை மாற்றத்த பத்தி பேசும்பொழுது, அதுல வந்து சந்திரன வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். இப்ப சந்திரன் வந்து நகர்றாரு இல்லையா? சந்திரன் வந்து ஒரு ராசியில 2 1/4 நாள் நிப்பாரு. சந்திரன் வந்து வேகமாக நகர்கின்ற கிரகம். நவகிரகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானெட் வந்து சந்திரன் தான். அப்ப சந்திரன் வந்து 2 1/4 நாள் நகர்வாரு. எக்ஸாக்ட்டா சொன்னா 2 டேஸ் அண்ட் 6 ஹவர்ஸ் அப்ராக்ஸிமேட்லி 54 ஹவர்ஸ். அப்ப ஒருத்தருக்கு இப்ப ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுன்னா, அந்த சந்திரன் அந்த ராசிய விட்டு தாண்டுனா அந்த பிரச்சனை போயிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. 2 நாளா ஆபீஸ்ல ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. சிச்சுவேஷன் சரியில்லைன்னா, 3வது நாள் பிரச்சனை மாறும். கண்டிப்பா. அப்ப நமக்கு ஒரு 2 நாள் ரொம்ப டயர்டா இருக்கும், போரா இருக்கு, ஒரு ஒரு மைண்ட் சரியில்லைன்னா, 3வது நாள் பிரச்சனை மாறும். அப்படி 3வது நாள் பிரச்சனை மாறலன்னா, சந்திரன் போட அடுத்த ராசியும் நமக்கு சாதகமா இல்ல. அதுக்கு அடுத்து போற ராசியும் மேக்ஸிமம் ஒரு 2 ராசி, 3 ராசி சரியில்லாம இருக்கும். 4வது ராசி கண்டிப்பா சரியான ராசியா தான் இருக்கும் ப்ராபபிலிட்டில. அப்ப எந்த துன்பமும், எந்த இன்பமும், எந்த தினசரி பிரச்சனைகளும் உங்களுக்கு ஸ்டேபிள் கிடையாது. மாற்றத்துக்கு உட்பட்டதுன்னா, 1 மணி நேரம் மாறுனாலே மாறிடும். அப்ப சந்திரன் நிற்கும் ராசி. அப்ப நம்ம வந்து ஒரு பிரச்சனைய அணுகும் பொழுது, அந்த பிரச்சனை நாட்கணக்குல மாறக்கூடிய பிரச்சனையா? இந்த ராசியிலிருந்து சந்திரன் அந்த ராசிக்கு போயிடுச்சுன்னா, உன் பிரச்சனை தீந்துரும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, 2 நாள் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். நாளான்னைக்கு சரியாயிடும்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். அவ்வளவுதான் ஜோசியம். சரியா? நீங்க தசா, புத்தி, அந்தரத்துக்குலாம் போக வேணாம். ஏன்னா சிலருக்கு சின்ன பிரச்சனைக்கே ஜோசியர்கிட்ட வருவாங்க. அப்ப வரும்பொழுது, இப்ப நம்ம ஒய்ஃப் வந்து நம்மகிட்ட கேட்கலாம். எனக்கு வந்து முடியல, அ கஷ்டமா இருக்குதுன்னா, நம்ம பார்க்கலாம். ஒய்ஃப்க்கு சந்திராஷ்டமம் நடக்குதா? ஒய்ஃப்க்கு வந்து ரெகுலரா இந்த பேட்டர்ன்ல, இந்த டேட்ல, இந்த ராசிக்குள்ள வரும்போது அவங்க இப்படிதான் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்மளே ப்ரிப்பேரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம். அது மாரி ஹஸ்பண்டுக்கு பண்ணிடலாம். அப்ப சந்திரன் 2 1/4 ராசியில நிக்கிற அந்த விஷயத்த நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ராசி பலன் நம்ம சொல்றோம்ல, நம்ம டிவில பார்க்குற ராசி பலன் தான் இது. சந்திரன் நிற்கும் ராசி தான் ராசி பலன். ராசி பலன்னா என்னன்னா, இந்த ராசியில இருக்கும் பொழுது உங்களுக்கு பொதுவாக வந்து சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காது. சில குறிப்பிட்ட ராசிகள்ல சந்திரன் போகும்பொழுது உங்களுக்கு சாதகமான விஷயத்தையும்,
சில குறிப்பிட்ட ராசிகள்ல சந்திரன் போகும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸையும் கொடுப்பார். அது வந்து பொதுவான விதி. சரியா? அது மாதிரி அந்த ராசியிலிருந்து 3வது நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இந்த நட்சத்திரம்ன்றது ஒரு ராசிக்குள்ள 9 நட்சத்திர பாதம் இருக்கும். அதுல சில நட்சத்திரங்கள் வந்து முழு நட்சத்திரமா இருக்கும் ராசியில. சிலது வந்து உடைப்பட்ட நட்சத்திரங்களா இருக்கும். இப்ப இந்த நட்சத்திரத்துக்குள்ள போகும் பொழுது, ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த செய்றதுக்கு பாத்தியப்பட்டிருக்கும். அப்ப தனி மனித ஜாதகமான உங்க ஜாதகத்த நீங்க வந்து 27 நாளும் அனுசரிச்சு பார்த்து வச்சீங்கன்னா, இந்தந்த நட்சத்திரத்துல சந்திரன் போகும்பொழுது எனக்கு சில கஷ்டங்கள் வருது. இந்தந்த நட்சத்திரங்கள்ல போகும்பொழுது மன கஷ்டம் வருது. இந்தந்த நட்சத்திரங்கள்ல போகும்பொழுது எனக்கு வந்து மனசு சந்தோஷமா இருக்கு. இந்தந்த நட்சத்திரங்கள்ல போகும்போது நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்ல ஜாலியா இருந்திருக்கிறேன். இந்தந்த நட்சத்திரத்துல போகும்போது எனக்கு ஒரு நல்ல டிராவல் லக்ஸரி கிடைச்சிருக்கு. இதுல போகும்போது பணம் வருது. இதுல போகும்போது பணம் வரல. அது மாரி எல்லா விஷயங்களையும் இந்த 27 நாள்ல சந்திரன் நகர்வத வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். நீங்க அந்த பக்கெட்டிங் பண்ணலாம். ஒரு விஷயம் நமக்கு எப்ப நடக்கும், நடக்காதுன்றத ஒரு நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் போறதுல பக்கெட்டிங் பண்ணலாம். அப்படி பக்கெட்டிங் பண்ண தெரிஞ்சதுன்னா, உங்க கிளையன்ட்டுக்கும் வந்து நீங்க குறிப்பிட்ட இதுக்கு வந்து நட்சத்திர தாரைகள்னு பேரு. சரியா? சந்திரன் போகும்பொழுது தாரைகள். அந்த நட்சத்திர தாரைகளுக்குள்ள போகும்பொழுது, உனக்கு சாதகமா இருக்கும், பாதகமா இருக்கும்ன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த நாட்கள அவங்க தேர்ந்தெடுத்து அது மாரி அந்த நாட்கள் சண்டேல இருந்து ஃப்ரைடே, சாட்டர்டே வரைக்கும் இருக்கிற நாட்கள் வந்து 24 மணி நேரம் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கே சில நாள் தெரியும். நமக்கு சில நாட்கள் சண்டேனா நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து சண்டே நல்லா இருக்காது. சில பேருக்கு சாட்டர்டே நல்லா இருக்கும். சில பேருக்கு சாட்டர்டே நல்லா இருக்காது. அப்ப வந்து அந்த அவங்களுக்கே வாழ்க்கையில உணர்ந்திருப்பாங்க. சில குறிப்பிட்ட நாட்கள்ல நல்ல எனர்ஜியாகவும், சில குறிப்பிட்ட நாட்கள் எனர்ஜி கம்மியாவும் இருப்பாங்க. அப்ப அத உணர்ந்துகிட்டோம்னா, எனர்ஜி கம்மியா இருக்கிற நாட்கள்ல அதிகமான விழிப்புணர்வோடு பிரிகாஷனா இருக்கலாம். எனர்ஜி கம்மியா இருந்தாலும் வந்து அன்னைக்கு நாள் நல்லா போகும்ன்னு தெரிஞ்சுதுன்னா, அந்த நாள்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அப்ப அந்த கூர்ந்து நோக்குதல், நாட்களை அது மாரி திதி. திதி வந்து தோராயமா ஒரு நாள் தான். சூரியனையும், சந்திரனையும் வச்சு பண்றது. அந்த திதி வந்து சூரியனுக்கும், சந்திரனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்ப சூரியன் தந்தை, சந்திரன் தாய்னா, சூரியனும், சந்திரனும் எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாங்களோ, அந்த டிஸ்டன்ஸ வச்சு உங்களுக்கும் நீங்க தான் சந்திரன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியனுக்கும், சந்திரனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்னா, நீங்க தான் சந்திரன். சூரியன் மேல இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் சந்திரன். ஏன்னா ராசினா உடலும், மனமும். ராசினா உடலும், மனமும். சந்திரன் உங்களுக்கு எந்த ராசியில நிக்கிறாரோ, நீங்க அந்த உடல், மனத எடுத்திருக்கிறீங்க. அப்ப ராசி, உடலும், மனமும் அப்படின்னா, திதின்றது என்னது? உங்களுக்கும் சூரியனுக்கும் இருக்கிற தூரம். உங்களுக்கும் சூரியனுக்கும் இருக்கிற தூரம். சூரியனை விட்டு எவ்வளவு தூரம் இருக்கிறீங்க? சூரியனை விட்டு எவ்வளவு கிட்ட இருக்கிறீங்கன்றத பொறுத்து திதி கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஒவ்வொரு திதியும் ஒரு குறிப்பிட்ட வேலைய உங்களுக்கு செய்யும். அது மாரி அந்த திதியில வந்து கரணம் என்பது பாதி. அந்த திதியில வந்து பகல் அந்த ஒரு திதி ஒரு அப்ராக்ஸிமேட்டா 24 ஹவர்ஸ்னா, அதுல பாதி பாதியா 2 போர்ஷனா பிரிச்சு ஒரு கரணம் நடக்கும். அப்ப எப்படி வந்து ஒரு நாளைக்கு இரவு, பகல் இருக்குதோ, அது மாரி ஒரு திதியில இரவு, பகல் மாரி தான் கரணம். சரியா? அப்ப ஒரு நாளையில முழுசும் வெளிச்சம் இருக்காது, முழுசும் பகல் இருக்காதுன்ற மாரி, ஒரு நாள்ல திதியில பாதி வேற மாரி செயல்படும், பாதி வேற மாரி செயல்படும். ஆனா மொத்தமா 1 டே அப்படின்ற கணக்கு வந்து தான் கரணம். அது மாரி. அது மாரி இந்த பஞ்சாங்கத்துல இன்னொன்னு வந்து நட்சத்திரம், யோகம். 27 நாம யோகங்கள் இருக்கு. அது கால்குலேட் பண்றதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த நாம யோகங்கள் நடந்துட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாம யோகத்துல வந்து சில விஷயங்கள் ரிப்பீட்டேட்டிவா நடக்கும். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க வாழ்க்கையோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, குறிப்பிட்ட கிழமைகள்ல குறிப்பிட்ட சில விஷயங்கள் ஒரு பேட்டர்னா நடக்கும். குறிப்பிட்ட ராசிகள்ல சந்திரன் போகும்போது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் டிஃபைன் ஆயிருக்கும். குறிப்பிட்ட திதியில ஒரு பேட்டர்ன் இருக்கும். குறிப்பிட்ட யோகத்துல ஒரு பேட்டர்ன் இருக்கும். குறிப்பிட்ட கரணத்துல ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்ச அங்கத்துல ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ப்ரீடிஃபைன்டா செட் ஆயிருக்கும். அந்த பேட்டர்ன் வந்து அப்ளை ஆயிடும். ஃபில்டர் மாரி. இப்ப நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு ஒரு போட்டோஷாப்ல ஒரு ஃபில்டர் போடுற மாரி, உங்களுக்கு இந்த பஞ்சாங்கம்ன்ற ஒரு ஃபில்டர் அப்ளை ஆகும். அந்த ஃபில்டர தாண்டி நீங்க நிஜ முகத்த காட்டுறீங்களா? இல்ல அந்த ஃபில்டரோடயே நீங்க யூஸ் பண்றீங்களான்றது உங்க சாமர்த்தியம். இல்ல அந்த ஃபில்டர கொஞ்சம் மாத்திக்கிட்டு வேற ஃபில்டர யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அப்படின்றது உங்களுடைய இது. பட் டிஃபால்ட்டா அந்த ஃபில்டர் வந்து அப்ளை ஆகும்.
அந்த ஃபில்டரை வேணான்னா அதை எடுக்கிறதோ வேற ஃபில்டர் போடுறதோ உங்களுடைய திறமை. இதை தவிர நமக்கு வந்து ஒவ்வொரு நாள்லயும் லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரமா மாறிட்டு இருக்கும். நம்ம நேத்து கிளாஸ்ல சொன்னோம் இல்லையா? நம்ம வந்து கீழ் வானத்துல ஒரு ராசி உதிக்கும். அந்த உதிக்கிற ராசி 2 மணி நேரமா உதிச்சு அதுக்கப்புறம் வேற ஒரு ராசி உதிக்கும். இது மேல வந்துரும். ராசிகள் நகர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்படி அதாவது இல்லேஷன் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த ராசி நகர்வு இல்லேஷன் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு லக்னம் மாறும் பொழுதும் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். அப்ப இப்ப ஒரு லக்னம் நடந்துட்டு இருக்குதுன்னா, ஒரு ராசி உதயமாச்சுன்னா, ஒரு ராசி அஸ்தங்கம் ஆயிருக்கும். அந்த சாவி மாறி இருக்கும். நம்மளோட சிச்சுவேஷன் அந்த வீலே மாறி இருக்கும். அந்த பிரபஞ்சம்ன்றது ஒரு வீலா வச்சுக்கோங்க. அந்த வீல்ல ஒரு போர்ஷன் மாறி இருக்கும். அந்த வீல்ல ஒரு போர்ஷன் மாறிச்சுன்னா, அட்மாஸ்பியர் மாறிடும். அட்மாஸ்பியர் மாறிச்சுன்னா, நமக்கு சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடும். அப்ப ஒரு நாளைக்கு நடந்து கொண்டிருக்கிற எந்த லக்னம் நடந்துட்டு இருக்குதோ, இந்த லக்னத்திலே எனக்கு இப்படி நடக்கும். டே டு டேன்றத நீங்க புரியணும். அது மாரி ஓரைன்னு ஒண்ணு நடக்கும். 24 மணி நேரத்துல 24 ஓரை நடக்கும். சரியா? அப்ப அந்த எந்த ஓரை நடக்குது? ஓரைன்றது நவகிரகத்துக்கு அப்ளை ஆயிருக்கும். அப்ப சூரிய ஓரை நடக்குதா? சந்திர ஓரை நடக்குதா? அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த ஓரை எப்படி ஆரம்பிக்கும்னா, நம்ம எந்த கிழமையில இருக்கிறோமோ, அந்த கிழமையோட ஓரை தான் அன்னைக்கு சூரிய உதயத்தப்ப ஆரம்பிக்கும். இன்னைக்கு வந்து திங்கட்கிழமைனா, திங்கட்கிழமை காலையில உங்க ஊர்ல சூரியன் உதிக்குது 6 மணிக்குன்னா, 6ல இருந்து 7 வரைக்கும் சந்திர சந்திர ஓரை. திங்கட்கிழமை சந்திரனோட நாள் இல்லையா? சந்திர ஓரை. செவ்வாய்க்கிழமை சூரியன் உதயமாகும் போது செவ்வாய் ஓரை. புதன்கிழமை சூரியன் உதயமாகும் போது புதன் ஓரை. அது மாதிரி வியாழன் ஓரை, வெள்ளி ஓரை, சனி ஓரை, ஞாயிறு ஓரை. 7 ஓரைகள் இருக்கு. அப்ப இந்த ஓரை மாறிடும். அப்ப நம்ம இருக்கும் பொழுது ஒரு ஒரு லக்னம் நடந்து கொண்டிருக்கும். அது 2 மணி நேரம் கேப்ல நடந்துட்டு இருக்கும். ஒரு ஓரை நடந்து கொண்டிருக்கும். அந்த 1 மணி நேரம் ஓரை நடந்துட்டு இருக்கும். ஒரு ஜாமம் நடந்துட்டு இருக்கும். ஜாமம்ன்றது வேற ஒரு கணக்கு. ஜாமம்ன்றது ஜாமக்கோல் கணிதப்படி ரிவர்ஸ்ல சுத்தும். அப்ப நீங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல, இப்ப நம்ம இப்ப 5:59க்கு பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப இந்த நேரத்துல ஒரு லக்னம் நடந்துட்டு இருக்கும். ஒரு ஓரை நடந்துட்டு இருக்கும். ஒரு ஜாமம் நடந்துட்டு இருக்கும். பஞ்சபக்ஷின்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். பஞ்சபக்ஷின்றது 2 மணி நேரம் 24 மணி நேரம் கான்செப்ட்ல நடக்கும். அப்ப அந்த 2 மணி நேரம் 24 மணி நேரம் 2 மணி 24 நிமிஷம் கான்செப்ட்ல பஞ்சபக்ஷி அந்த பஞ்சபட்சினா பஞ்சபூதங்கள். பஞ்சபக்ஷினா என்னன்னா வல்லூர், வல்ச்சர், காகம், கோழி, ஆந்தை, மயில். வல்லூரு, காகம், ஆந்தை, மயில். சரியா? பஞ்சபக்ஷி. அப்ப ஒரு பக்ஷி வந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த பக்ஷி 5 பக்ஷி 5 வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதாவது 5 பக்ஷின்னா 5 பூதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் தான் பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்த பட்சியோட மேப் பண்ணியிருப்போம். அந்த பட்சின்றது ஆந்தை, வல்லூரு, காகம், கோழி, மயில் அப்படின்னு மேப் ஆயிருக்கும் அந்த பூதத்தோட. அப்ப அந்த 5 பூதமும் ரிப்பீட்டேட்டிவா ஒரு வேலை செய்யும். ஒரு பூதம் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும். ஒரு பூதம் வந்து நடந்துட்டு இருக்கும். ஒரு பூதம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். ஒரு பூதம் வந்து தூங்கிட்டு இருக்கும். ஒரு பூதம் வந்து செத்து போயிருக்கும். எந்த வேலையும் செய்யாம. 5 செயல் செய்யும் இந்த பஞ்சபூதம். சரியா? 1 ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும். 1 நடந்துட்டு இருக்கும். 1 சாப்பிட்டுட்டு இருக்கும். 1 தூங்கிட்டு இருக்கும். 1 செத்து போயிருக்கும். இது மாறி மாறி செய்யும். அப்ப இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப எந்த பக்ஷி நடக்குது? அந்த பக்ஷி அந்த பக்ஷி என்ன வேலை செய்யுதுன்னு. அப்ப நம்ம முன்னாடி வந்து ஒருத்தர் உட்கார்றாருன்னா, அவருக்கு இப்ப ஒரு லக்னம் நடந்துட்டு இருக்கும். ஒரு ஹோரை நடந்துட்டு இருக்கும். ஒரு ஜாமம் நடந்துட்டு இருக்கும். ஒரு பட்சி நடந்துட்டு இருக்கும். அது மாரி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். அது மாரி அவரோட ஜனனகால ஜாதகத்துல அவர் பொறந்தப்ப ஒரு நட்சத்திரத்துல பொறந்திருப்பாரு. அவரு எந்த நட்சத்திரத்துல பொறந்தாரோ, அந்த நட்சத்திரத்தின் அதிபதியான கிரகத்தின் தசா ஆரம்பிக்கும். அது தசாபுத்தி அந்தரம்னு ஒரு ரிப்பீட்டேட்டிவா விம்சோத்தரி தசாபுத்தி கணக்கு இருக்கு. 120 வருஷம் இருக்கு. அந்த 120 வருஷம் தான் மனுஷன் வாழ்றான் இப்ப மேக்ஸிமம். அப்ப இந்த 120 வருஷ பீரியட்ல இப்ப அவனுக்கு எந்த தசா, புத்தி, அந்தரம், பிராணனம் போயிட்டு இருக்கு, சூட்சமம் போயிட்டு இருக்குன்னு தெரியணும். அப்ப அது தெரிஞ்சதுன்னா, அதுதான் அவனுடைய வாழ்க்கைய மேஜரா நடத்திட்டு இருக்கிற பிளானட்டரி பொசிஷன். சரியா? இது வந்து அவனோட வாழ்க்கைய ஒரு 60% தீர்மானிக்கிற 60% தீர்மானிக்கிறது தசா, புத்தி, அந்தரம். அதுல
தசா புத்தி அந்தரம் 60% தீர்மானிக்குதுன்னா அந்த 60%ல அந்த 60%ல 20% தசா தீர்மானிக்கும், 40% இல்ல 30% புத்தி தீர்மானிக்கும், 10% அந்தரம் தீர்மானிக்கும். அதாவது உங்க வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள், நான் சொல்றது அட்மாஸ்பியர், உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலை, உங்களை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த அட்மாஸ்பியர் உங்களுக்கு உள்ளேயும் உங்களுக்கு வெளியவும் உங்களை ஒரு கவசம் மாதிரி சூழ்ந்து எல்லாத்தையும் நிகழ்த்துறது ஒரு தசாபுத்தி அந்தரம் தான் நடத்தும். அந்த தசாபுத்தி அந்தரம் வந்து உங்க வாழ்க்கையின் 60% முடிவுகளை எடுக்கும். 40% முடிவை வந்து வேற கோச்சாரங்கள் நடத்தும். அந்த 60% அந்த முடிவுகள்ல 20% முடிவை ஒட்டுமொத்த தசையை நடத்துகின்ற கிரகமும், 30% முடிவுகளை புத்தியை நடத்துகின்ற கிரகமும், 10% முடிவை அந்தரம் நடத்துகின்ற விஷயமும் செய்யும். அந்த அந்தரத்துக்குள்ள பிரிச்சு சில விஷயங்கள் பிராணமும் சூட்சமம் எல்லாம் போகும். அப்ப உங்க வாழ்க்கையோட பேட்டர்ன் வந்து 100% தீர்மானிக்கிறதுல 60% தசாபுத்தி அந்தரத்தின் கையில் இருக்கிறது. அந்த தசாபுத்தி அந்தரத்துல வந்து இன்னும் ஃபர்தரா பிரிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையின் மொத்த சூழ்நிலையை தீர்மானிக்கிறது 20% தசா. இப்ப வந்து உங்களுக்கு குரு தசா, இப்ப எனக்கு குரு தசா நடக்குது, ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது, ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது, ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குதுன்னா உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் 20% அந்த கிரகம் செய்யும். மிச்சம் இருக்கிற 30% என்ன புத்தி நடந்துட்டு இருக்கோ, அந்த தசையில என்ன புத்தி நடந்துட்டு இருக்குதோ அந்த புத்தி டிசைட் பண்ணும். புத்தி நாதர் டிசைட் பண்ணும். இப்ப தசா புத்தினா, இப்ப என்னுடைய வாழ்க்கையில 16 வருஷம் தசா புத்தி நடந்துட்டு இருக்குது, குரு தசை நடக்குதுன்னா இப்ப நான் குரு தசையோட கடைசியான ராகு புத்தியில இருக்கேன். குரு தசையில ராகு புத்தியில இருக்கிறேன்னா இப்ப என் வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்துல என்னோட வாழ்க்கையில 20% குருவும் 30% ராகுவும் தீர்மானிப்பாங்க. 50% போயிடுச்சா, இன்னும் ஒரு 10% இப்ப நடந்துட்டு இருக்கிற அந்தரம் தீர்மானிக்கும். மிச்சம் இருக்கிற 40% கோச்சாரம் தீர்மானிக்கும். கோச்சாரம்னா இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷன்ஸ், இப்ப நான் சொன்ன லக்னமோ, ஓரையோ, ஜாமமோ, பஞ்சபக்ஷியோ, அதாவது கோச்சாரத்துல நகர்ந்து கொண்டிருக்கின்ற குருவோ, கோச்சாரத்துல நகர்ந்து கொண்டிருக்கின்ற ராகுவோ, கோச்சாரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்ற சனியோ, 7.5 சனியாகவோ, அஷ்டம சனியாகவோ, அர்த்தாஷ்டம சனியாகவோ உங்களை பாதிக்கும். அது மாதிரி குரு வந்து ஒவ்வொரு போகும்போது, சுக்கிரன் டிரான்சிட் ஆகும்போது, செவ்வாய் டிரான்சிட் ஆகும்போது, கோச்சாரத்தில் கிரகங்களின் நகர்வு உங்களின் 40% வாழ்க்கையை தீர்மானிக்கும். அப்ப 60% தசாபுத்தி அந்தரம், 40% கோச்சாரம்னு பிரிச்சு உங்களுக்கு சூழ்நிலைகளை உருவாக்குறது. ஆனா இந்த எல்லா சூழ்நிலையையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு இது எல்லாத்தையும் நிறுத்தி டோட்டலா மாத்த வைக்கிற மாதிரியும் உங்களால வாழ முடியும். அதுக்கு உங்களுடைய ஆத்ம பலம், உங்க உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் இருக்குல்ல, சூரியனின் உயிர், அந்த உயிர் வந்து விழிப்பு நிலையில இருந்துச்சுன்னா இந்த தசாவோ, புத்தியோ, அந்தரமோ, கோச்சாரமோ நிகழ்த்துகின்ற மாயைகளை, தந்திரங்களை உங்களை தாக்காம காத்துக்கொள்ள முடியும். ஆனா வாழ்க்கையில வாழ்ற உலகத்துல இருக்கிற 100 பேர்ல 99.99% அந்த நிலைமையில இல்லை. 0.001% அவேக்கனிங் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது பாதிக்காது. சரியா? ஓகே, நம்ம வந்து 6 மணி ஆயிடுச்சு. நம்ம இந்த மெழுகுவத்தியை பொருத்திக்கோங்க. அந்த ஒரு 2 நிமிஷம் உங்களோட பிரேயர்ஸை சொல்லுங்க. அந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம். நம்ம இந்த 30 நாளும் வந்து நம்ம உங்களை வந்து ஒரு பிரேயர் வந்து சொல்ல சொல்லியிருக்கிறேன் இல்லையா? மெழுகுவத்தியை பொருத்தி கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய 3 ஆசைகளை கேட்க சொல்லியிருக்கிறேன். நான் வந்து மெழுகுவத்தியை பொருத்துறேன். நீங்க வந்து மெழுகுவத்தியை பொருத்தி கையில வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆசைகளை நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஒரு பிரேயர் வந்து சொல்றேன். நான் அந்த பிரேயர் சொல்ற வரைக்கும் உங்களுடைய ஆசைகளை சொல்லுங்க. இந்த பிரேயர் என்னன்றத நான் வந்து சொல்லி முடிச்சிட்ட பிறகு சொல்றேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண்,
நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரேயரை முடிச்சிட்டோம். இப்போ நான் படித்த ப்ரேயர் வந்து பைபிளில் வந்து திருப்பாடல்கள் சங்கீதங்கள் அப்படின்ட்டு ஒரு சாப்டர் இருக்கு. இது வந்து டேவிட்னு ஒரு ராஜா இருந்தார், தாவீது அப்படின்ட்டு. அவர் வந்து பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இஸ்ரேல் கிங், இஸ்ரேல் கிங் அவர். அவர் வந்து அவர் தான் அந்த டேவிட் கோலியாத்து கதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த சின்ன வயசுல கோலியாத்துன்ற ஒரு பெரிய ஒரு வீரனை வந்து சின்ன உண்டிகோல்ல ஒரு கல்லை அடிச்சு கொன்னவர். அவர் கிங்கா இருந்த பிறகு அவருக்கு நிறைய சவால்கள் வந்தப்ப அவர் வந்து நொறுங்கி அவர் கஷ்டத்துல இருந்தப்ப அவரை கொல்ல எதிரிகள் தேடினப்ப அவர் வந்து நிறைய கடவுளை போற்றி பாடின பா சாங்ஸ், அவர் புகழ்ந்து பாடின பாடல்கள் தான் சங்கீதங்கள்னு இருக்குது. ஆங்கிலத்துல சாம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாம்ஸ் வந்து நம்ம இப்போ மாடர்ன் பைபிள்ல தமிழ்ல வந்து திருப்பாடல்கள்னு இருக்கு. நிறைய பைபிள்ஸ் இருக்கு சரியா? ரோமன் கேத்தலிக் சர்ச் பைபிள், பெண்டிகாஸ்ட் பைபிள், சிஎஸ்ஐ பைபிள்னு பைபிள்லயே 10 100 வெர்ஷன் இருக்கு. எந்த பைபிள் எடுத்தீங்கனாலும் இங்கிலீஷ்ல போய் சாம்ஸ்னு போயிட்டு 91 சாம்ஸ் 91, தமிழ்ல திருப்பாடல்கள் 91, அப்படின்னா சங்கீதங்கள் 91ன்னு வச்சுக்கோங்க. சாம்ஸ், சங்கீதங்கள், திருப்பாடல்கள் இந்த கேட்டகரியில இருக்கும் அந்த சாப்டர். இதுல எதுவா இருந்தாலும் அதுல 91ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனங்களை தான் படிச்சேன். இந்த வசனங்கள் வந்து நம் உலகத்துல அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற மிக வல்லமையான வசனங்கள். நம்ம ஒரு நெருக்கத்துல இருக்கிறோம், நம்ம ஒரு நெருக்கடியில இருக்கிறோம், நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கிறோம்னா இப்ப நான் சொன்ன இந்த வசனத்தை நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் வந்து உங்களுடைய சூழ்நிலையை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய தூதர்களை அனுப்பி அந்த தூதர்கள் உங்கள் கால் கல்லின் மேல் மோதாதபடி உங்களை தாங்கி பிடிப்பாங்க. நீங்க பாம்பை மிதிச்சுட்டு போவீங்க. நீங்க சிங்கத்தை மிதிச்சுட்டு போவீங்க. எதுவும் உங்களுக்கு செய்யாது. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. தீங்கு உன்னை அண்டாது. நீங்க நடந்து போற இடத்துல உன்னோட வலப்பக்கம் 1000 பேர் செத்து விழுவான். இடப்பக்கம் 10,000 பேர் செத்து விழுவான். நீ நடந்து போவ. அப்படின்ற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற ஒரு வசனம். இதை நீங்க தினசரி படிக்கலாம். இந்த வசனத்தை வந்து ஜீசஸ் உயிரோட இருந்தப்ப பிசாசு வந்து அவர் ஃபாஸ்டிங் இருந்தப்ப, அவர் வந்து 40 நாள் மலை மேல போய் ஃபாஸ்டிங் இருந்தப்ப அவர்கிட்ட வந்து உலகத்தின் எல்லா அதிகாரங்களும் என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னை தொண்டனிட்டு வணங்கினால் இது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு பிசாசு சொல்லும். அப்ப வந்து அவர் போ அப்பாலே சாத்தானேன்னு சொல்லுவார். அப்ப வந்து அவர் என்ன பண்ணும், நீ வந்து இந்த மலையில இருந்து கீழே குதி. கடவுள் வந்து சொல்லியிருக்கிறாரு, உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி தன் தூதர்களை உங்களை தாங்கிக் கொள்ளுவர்னு சொல்லி இருக்குதுன்னா, இப்ப நான் படிச்ச வசனத்தை தான் ஜீசஸ் கிட்ட வந்து அந்த பிசாசு சொல்லும்.
அப்ப அவர் சொல்லுவாரு, கடவுளை சோதிக்காதே அப்படின்னும் பைபிள்ல எழுதியிருக்கு. அதனால கடவுளை சோதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜீசஸ் சொல்லியிருக்கார். இப்ப நான் சொன்ன வசனம் எந்த அளவுக்கு மிக ஆத்மார்த்தமான ஒரு பாதுகாப்பு கவசமோ, அதுக்கு அளவுக்கு நீ தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்ப, கடவுளை சோதிப்ப, ஆனா இதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்ட்டு சொல்லக்கூடாது. அப்ப அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம். நம்ம நிறைய மந்திரங்கள் படிப்போம். எல்லா ரிலீஜியஸ்ல இருந்தும் எடுத்து சொல்லுவோம். ஸ்லோகங்கள் எல்லாமே நம்ம வர விஷயங்கள்ல வருது. இதுல வந்து உங்களுக்கு இந்த இந்த இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல கூட வந்து நீங்க இதை பார்க்கலாம். திருப்பாடல்கள் சரியா 91 இந்த வசனத்தை சொல்லி பண்ணுங்க. நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில நீங்க வரும் பொழுது இந்த நேத்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்துல ஒரு விஷயம் ஒண்ணு நமக்கு வேணும்னா ஒரு விஷயத்த நம்ம விடணும். ஒரு 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 இப்ப கங்கைக்கு போனா ஒரு ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு வரணும்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம். நம்ம கம்ப்யூட்டர்ல மெமரி வந்து ஒரு 32 ஜிபி தான் இருக்கு, இல்ல 64 ஜிபி தான் இருக்குன்னா, அந்த 64 ஜிபில நம்ம நிறைய ப்ரோக்ராம லோட் பண்ணிட்டோம்னா, புது ப்ரோக்ராம லோட் பண்ண முடியாதுல்ல. நமக்கு ஒரு வெற்றிடம் வேணும். புதுசா ஒண்ணு கேட்கிறோம் நம்ம. நம்ம ஒரு ஆசைப்படுறோம். புதுசா ஒண்ணு வேண்டுறோம். அப்ப அந்த புதுசா வர்றது நமக்கு வரணும்னா, இங்க வந்து தங்கணும்ல. லோட் ஆகணும்ல. அதுக்கு ஆல்ரெடி இடம் இல்ல அப்படின்னா, இப்ப நம்ம அன்வான்டட் விஷயங்கள வெளிய போடணும். தூக்கி எடுத்து போடணும். அப்ப அதுக்கு பேர் வந்து கிளீனிங்ல. அப்ப நீங்க வந்து இப்ப 3 விஷயஸ் உங்களுக்கு நான் கேட்க சொல்லியிருக்கிறேன். அந்த 3 விஷயஸ் உங்களுக்கு உள்ள வரணும்னா, இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு நெறைய இடம் இல்லாம இருக்கும். ஃபில் ஆயிருக்கும். அப்ப சில விஷயங்கள நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி இருக்கும். அது வந்து நீங்க பயப்பட வேணாம். தேவையில்லாத எண்ணங்கள். அதுதான் மெமரி. சரியா? சில விஷயங்கள் உங்கள தேவையே இல்லாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. சில நபர்கள் உங்கள தொல்லை பண்ணிட்டு இருக்கலாம். சில நபர்கள டிராப் பண்ணிறலாம். இல்ல சில கெட்ட பழக்கங்கள், சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இல்ல பரத்தை தன்மையில இருக்கிறது, ஓவரான செக்ஸ் எமோஷன்ஸ்ல இருக்கிறது, பொறாமைப்படுறது, இன்னொருத்தனை பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கிறது, லேசினஸ், அது மாதிரி உங்களுக்கே தெரியும். நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்ட்டு. அப்ப ஒரு விஷயத்த ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்தையோ, 2 விஷயத்தையோ எத லாஜிக்கலா நீங்க விடணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களால விட முடியல. ஆனா விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த எழுதிக்கோங்க ஒரு பேப்பர்ல நாளைக்கு. ஒரு சின்ன பேப்பர்ல, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு அதாவது நீங்க எந்த கெட்ட பழக்கங்கள விடணும்னு நினைக்கிறீங்களோ, ஏன் விடணும்? அத நீங்க வெளிய தூக்கி போட்டீங்கன்னா, இப்ப புதுசா நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஒரு 3 விஷயம். அது உள்ள வந்து உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு இடம் தேவை. நம்மள ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற சில அன்வான்டட் விஷயங்கள நம்ம தூக்கி வெளிய போட போறோம். இப்ப நம்ம மார்கழி மாசத்துல இத பிரிப்பேர் பண்றோம். இப்ப நம்ம தூக்கி போட்டோம்னா, இப்ப தை பொறக்கும் பொழுது என்ன பண்ணுவோம் போகியில? நம்ம வந்து வீட்ல இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டு கொளுத்திருவோம் இல்லையா? போகிய தான் நம்ம நாளைக்கு செய்ய போறோம். ஏன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சமத்துவத்தை ஏற்படுத்துகின்ற நாள். செவ்வாய் தான் வாரியர். செவ்வாய் தான் மருத்துவர். செவ்வாய் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற காவலர். செவ்வாய்க்கு எந்த ஒரு விஷயத்தையும் சூரசம்ஹாரம் பண்ணுகின்ற அதிகாரம் இருக்கு. சரியா? செவ்வாய்க்கு ஒருத்தரை மன்னிக்கின்ற அதிகாரம் இருக்கு. செவ்வாய்க்கு ஒருத்தரை குணமாக்குகின்ற அதிகாரம் இருக்கு. செவ்வாய்க்கு ஒருத்தரை பாதுகாக்கின்ற அதிகாரம் இருக்கு. ஒருத்தன் வரான்னா அவன்கிட்ட இருந்து காப்பாத்துற அதிகாரம் செவ்வாய் கிட்ட இருக்கு. தேவர்களை பாதுகாக்கின்ற படைத்தளபதி தான் முருகன். சரியா? முருகன். முருகன் கிட்ட இருக்கிற வேல். சரியா? முருகனும் ஜீசஸும் ஒரே லெவல். சன் ஆஃப் காட். சரியா? அவங்களுக்கு தான் உலகத்தின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற எந்த விதமான நோயையும், உலகத்தில் இருக்கின்ற எந்த விதமான எதிரியையும், உலகத்தில் இருக்கின்ற எந்த விதமான கடனையும், கடன், நோய், எதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அழித்து சமநிலைப்படுத்துகின்ற அதிகாரம் செவ்வாயிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செவ்வாயின் அதிதேவதை முருகன். முருகனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல அப்படின்னு சொல்றது இதுதான். சரியா? அப்ப செவ்வாயால் சமநிலையை ஏற்படுத்த முடியும். உங்க பிளட் செவ்வாய். உங்க உடம்புல இருக்கிற ரத்தம் செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய் ரத்தம் உங்களோட உடம்புல ஹை பிளட் பிரஷராகவும் இருக்கக்கூடாது,
லோ பிளட் ப்ரெஷராகவும் இருக்கக்கூடாது. பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலா இருக்கணும். அப்ப நீங்க நார்மலா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்க உடம்புல சமநிலை பாதிக்கப்படும் பொழுது பிளட் ப்ரெஷர் ஏறிடும், பிளட் ப்ரெஷர் இறங்கிடும். அப்ப அந்த சமநிலையை ஏற்படுத்துறது, ரத்தம் சமநிலைமையில இருந்துச்சுன்னா, ரத்தம் சூடாவும் இருக்கக்கூடாது, ரத்தம் குளிர்ந்தும் போகக்கூடாது. ரத்தம் சமநிலையில ஓடணும். அந்த ஓட வைக்கிறது செவ்வாய். அப்ப நாளைக்கு காலையில 6 மணிக்கு செவ்வாய் சூரியன் உதயமாகும் பொழுது செவ்வாய் ஓரை நடக்கும். இப்ப அந்த செவ்வாய் ஓரையில நீங்க எந்த கெட்ட பழக்கங்கள, இல்ல எந்த விஷயங்கள விடணும். எனக்கு இது அன்வான்டட். வீட்ல இருக்கிற ஒரு அன்வான்டட் விஷயங்கள நீங்க என்ன பண்றீங்க? எடுத்து வெளிய போட்டு போகியில எரிக்கிற மாரி, நாளைக்கு உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் விட விரும்புகின்ற பழக்கவழக்கங்களை எதுவா வேணா இருக்கலாம். அத நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த கேண்டில பொருத்தி நீங்க பிரேயர் பண்ணும்போது, அந்த சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர எழுதி வச்சிருக்கிற எதை விட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த பேப்பரை எரிச்சிருவோம். கைய சுட்டுக்காம எரிச்சு, அத வந்து ஒரு சின்ன கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிற மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது சைக்காலஜிக்கலா வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்றதுக்கு நம்ம மனசுக்கு சொல்லும். நான் இத விடுறேன், நான் விடுறேன்ட்டு. ஏன்னா, எல்லாமே மனசு தான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. தன்னை ஆள்பவன் உலகத்தை ஆள்கிறான். சரியா? தன்னை ஆள்கின்றவன் உலகத்தை ஆள்கிறான். அப்ப நீங்க உலகத்த போய் ராஜாவா ஆள வேணாம். உங்களோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, உங்க உடம்பு உங்க பேச்ச கேக்குது, உங்க மனசு உங்க பேச்ச கேக்குதுன்னா, நீங்க ராஜா தான். சரியா? அப்போ உங்க உடம்பும், உங்க மனசும் உங்க கண்ட்ரோல்ல வர்றதுக்கு சமநிலைப்படுத்தணும். அதுல தேவையற்ற எண்ணங்களை, அது வந்து பய உணர்ச்சியா இருக்கலாம், காம உணர்ச்சியா இருக்கலாம், பொறாமை உணர்ச்சியா இருக்கலாம், கோப உணர்ச்சியா இருக்கலாம், தற்பெருமை விஷயமா இருக்கலாம், சோம்பேறித்தனமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது எல்லாத்தையும் நோட் பண்ணி, இத நான் விட்டுர்றேன்ப்பா. நான் கொஞ்ச நாளுக்கு நான் மாறுறேன். புது மனுஷனா மாறுறேன். நான் புது விஷயத்த கேட்கிறேன். நீ கொஞ்ச நாள் வெளிய போப்பா. வேணா அப்புறமா கூட கூப்பிட்டுக்கிறேன்ப்பா. இப்ப போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைங்க. அது நாளைக்கு பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம், உலகம் எல்லாமே வந்து ட்ரினிட்டி அப்படின்ற ஒரு 3 கடவுள்களின் தத்துவத்துல இயங்குது. ட்ரினிட்டி சரியா? அதாவது நம்ம இந்துத்துவால என்ன சொல்றோம்? சிவன் அழிக்கும் கடவுளாகவும், விஷ்ணு வந்து காக்கும் கடவுளாகவும், பிரம்மா வந்து படைக்கும் கடவுளாகவும் இருக்கார் இல்லையா? இப்ப கிறிஸ்டியானிட்டில என்ன சொல்றோம்? தந்தை, மகன், தூய ஆவின்னு சொல்றோம். நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த தந்தை, மகன், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்ற கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஜோதிஷத்துல நம்ம காலபுருஷனுக்கு முதல் வீடான மேஷம், மகன், செவ்வாயோட வீடு. காலபுருஷத்துக்கு 5ஆம் வீடான சிம்மம், தந்தை, சூரியனோட வீடு. காலபுருஷனுக்கு 9ஆம் வீடான தனுசு, குருவோட வீடு. அது பரிசுத்த ஆவி. அப்ப தந்தை, மகன், பரிசுத்த ஆவின்ற இந்த முப்பெரும் கடவுள்களை நம்ம வந்து சொல்லி தான் உலகம் இயங்குது. இந்த விஷயத்த வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடத்துல உலகம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து எல்லாருக்கும் ஜோசியத்தை சொல்லிக் கொடுக்க முடியாதுன்றதுனாலதான் காமன் டேர்ம்ஸா உலகம் வெவ்வேறு மதத்துல வச்சிருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் அதிகாரம் பெற்றவர் சூரியன். சூரிய குடும்பத்துல தான் நம்ம வாழ்றோம். சூரியன் தந்தை, சிம்மம். சரியா? நான் சொன்னல திரிகோணம் சொன்னேன்ல, நேத்து வந்து 12 4 என்ன சொன்னேன் 8 12 4 8 திரிகோணம் சொன்னேன் இல்லையா? அந்த 12 4 8 நேத்து நான் சொன்னது மீனம் சொன்னேன், கடகம் சொன்னேன், விருச்சிகம் சொன்னேன். அது நேத்து சொன்னது. இன்னைக்கு நான் சொல்றது மேஷம் சொல்றேன், சிம்மம் சொல்றேன், தனுசு சொல்றேன். இதுதான் உலகத்தின் நியதி. தந்தை சூரியன், மகன் செவ்வாய், பரிசுத்தாவி குரு. சரியா? அப்ப இதுல வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. மூணுமே நெருப்பு ராசி. மேஷமும் நெருப்பு ராசி, சிம்மமும் நெருப்பு ராசி, தனுசும் நெருப்பு ராசி. நெருப்பு நெருப்பு தான் சுட்டெரிக்கும் விஷயம். சரியா? அப்ப தந்தை வந்து பொதுவா எந்த விஷயத்தையும் டைரக்டா செய்ய மாட்டாரு. எதுவா இருந்தாலும் மகன் கிட்ட சொல்லிதான் செய்வார். சரியா? அதே மாதிரி சூரியன் இப்ப ராஜா இருக்கிறாரு, சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் எல்லாத்தையும் அவரே செய்ய மாட்டார். எல்லாத்தையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சொல்லிதான் செய்வார் இல்லையா? தன்னுடைய படைகள் கிட்ட சொல்லிதான் செய்வார். அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் செவ்வாய். சரியா? எக்ஸிக்யூட்டிங் பவர்ஸ். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ற பவர்ஸ் வந்து செவ்வாய்க்கு இருக்கு. அதிகாரம் பெற்றவர். சூரியனின் அதிகாரத்தை பெற்று அதை செயல்படுத்துபவர் செவ்வாய். அப்ப
நம்ம த்ரூ அவுட் த ப்ராசஸ் சூரியனின் அதிகாரத்தை பெற்று அதை செயல்படுத்துகிறவர் செவ்வாய், அதை செய்கிறவர் செவ்வாய். ஒரு மருத்துவர் மருந்து கொடுக்குறாருன்னா அவர் செவ்வாய். ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துறாருன்னா செவ்வாய். ஒரு ராணுவ வீரர் நாட்டை பாதுகாக்கிறார்னா செவ்வாய். பாதுகாப்பது, குணப்படுத்துவது செவ்வாயின் வேலை. சூரியனின் அதிகாரத்தை பெற்று அத நடுவுல நின்று ஞானத்தை கொடுத்து பரிசுத்தமாக்கி புனிதப்படுத்தி எக்ஸிக்யூட் பண்றவர் குரு. புரியுதா? அப்ப குருன்றவர் மந்திரிகள் மாதிரி. இப்ப நம்ம மினிஸ்ட்ரி இருக்குல்ல, சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் குரு. எக்ஸிக்யூட் பண்ற ஆபீசர்ஸ் எல்லாம் செவ்வாய். புரியுதா? அப்ப தந்தை, மகன், தூய ஆவி இப்படிதான் வேலை செய்யுது. அப்ப நம்ம எந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும்னாலும், எந்த ஒரு பரிகாரங்கள் வேலை செய்யணும்னாலும் சூரியனின் அனுமதி பெற்று செவ்வாய் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. குரு அதை புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துவார். சரியா? இந்த திரிகோணம் தான் வேலை செய்யும். அப்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அப்ப செவ்வாய் வந்து டிஸ்ட்ரக்ஷன் பவர். சரியா? செவ்வாய் அழிக்கும் கடவுள். அழிப்பதன் மூலமாக காக்கும் கடவுள். தீயதை அழிக்கும் கடவுள். எதை அழிக்கிற? நல்லது அழிக்கல. செவ்வாய் தீயவற்றை அழிக்கும் கடவுள். சரியா? செவ்வாய் தீயவற்றை அழிக்கும் கடவுள். குரு நல்லவற்றை பாதுகாக்கும் கடவுள். சூரியன் உயிர். சரியா? இந்த சூரியனுக்காக வேலை செய்யறவங்க செவ்வாயும் குருவும். அப்ப செவ்வாய், குரு, சூரியன் ஒரு அணி. அந்த அணியில சந்திரன் கூட இருப்பார். வளர்பிறை சந்திரன் கூட இருப்பார். சரியா? இவங்க வந்து நல்லவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுது ஜோசியத்துல. தேவர்கள் அப்படின்னா ஜோதிடத்துல ஏ டீம், பி டீம் இருக்கு. அந்த ஏ டீம் யாரு? சூரியன், செவ்வாய், குரு, வளர்பிறை சந்திரன். இவங்க ஒரு டீம். இந்த டீமோட கேதுவை நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொரு டீம் இருக்கு. அது வந்து உலகத்தின் இன்பங்களை தூய்க்க விரும்புகின்ற, உலகத்தின் ஆசைகளை செய்கின்ற, உலகத்திற்கான வாழ்க்கையை வாழ விரும்புகின்ற எல்லோருக்குமான கிரகங்கள். அது என்னது? சுக்கிரன், சனி, புதன். இதுல ராகுவை சேர்த்துக்கணும். சரியா? அப்ப சுக்கிரன், புதன், சனி, ராகு இவங்க 4 பேர் ஒரு டீமு. சூரியன், செவ்வாய், குரு, வளர்பிறை சந்திரன், கேது ஒரு டீம். அப்ப அந்த இன்னொரு டீம் இருக்குல்ல, அந்த சுக்கிரன் டீம்ல அதுல தேய்பிறை சந்திரனை சேர்த்துக்கணும். அப்ப சுக்கிரன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, தேய்பிறை சந்திரன் ஒரு டீம். இப்ப சந்திரன் 2 டீம்லயும் இருப்பார். வளர்பிறை சந்திரன் ஒரு டீம்ல இருப்பாரு, தேய்பிறை சந்திரன் ஒரு டீம்ல இருப்பாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி புதனும் வந்து எங்க வேணாலும் மாறுவாரு. ஆனா பை டிஃபால்ட்டா அவர் இந்த டீம்ல இருப்பார், பி டீம்ல இருப்பார். அப்ப இந்த எல்லா பரிகாரங்களும் ஆசைகளை அடக்குவதற்கு ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு அதை கொடுக்கணும்னா இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வேலை செய்யும். சரியா? இப்ப நம்ம நேத்து உப்பை மந்திரிச்சோம்ல, தண்ணியில போட்டு உப்பை மந்திரிச்சோம் இல்லையா? அப்ப அந்த உப்புன்றது மகாலட்சுமின்னு சொன்னேன். மகாலட்சுமி வந்து சுக்கிரனோட அதிதேவதை. அப்ப சுக்கிரன் வந்து இருக்கிற கிரகத்திலேயே ரொம்ப சூப்பரான கிரகம். சரியா? நான் சொல்றேன் அது. அப்ப அந்த சுக்கிரன் வந்து உப்பா இருக்கிறாரு. அதை தண்ணியில போட்டு அதை நம்ம ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து தெளிச்சு தூய்மைப்படுத்துறோம் இல்லையா? அப்ப சுக்கிரனும் குருவும் சேர்ந்துதான் ஒரு விஷயத்த செய்ய முடியும். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? குரு வேற, சுக்கிரன் வேற நினைச்சுப்போம். குருவும் சுக்கிரனும் இணைந்த கைகளா சேர்ந்துதான் ஒரு நல்லதை செய்ய முடியும். குரு தனியா செய்யலாம், சுக்கிரன் தனியா செய்யலாம். ஆனா குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா கிராண்ட் சக்சஸ். அப்ப நம்ம நேத்து பண்ண ஒரு விஷயத்துல தண்ணியில உப்பை போட்டு அதை மந்திரிக்கிறோம்ல, மந்திரிக்கும் போது சொல்ற பிரேயர், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம குருவா இருக்கிறோம். அதுல இருக்கிறது சுக்கிரன், சுபத்து. அப்ப இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த தந்தை, மகன், தூய ஆவி கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எல்லா பரிகாரங்களும் செவ்வாயை கொண்டுதான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா ஏதோ ஒண்ணு எலிமினேட் பண்ணணும்,
எதையோ ஒண்ண கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் பரிகாரங்களோட டோட்டல் தத்துவம். நமக்கு வேணும்னா ஒரு விஷயத்த சரி பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும். ஒரு இடம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்டதை உடைக்க வேண்டும். இல்ல ஒரு இடத்துல லீக்கேஜ் இருக்கு. லீக்கேஜை சரி பண்ணணும். ஒண்ணு அடைஞ்சிருக்கும். அடைப்பை உடைக்க வேண்டும். இல்லைன்னா அங்க லீக்கேஜ் இருக்கும். லீக்கேஜை அடைக்கணும். அப்ப விரயமாவதை தடுக்க வேண்டும். இல்லைன்னா ஃப்ளோவை ஏற்படுத்தணும். அப்ப தண்ணி போக விடணும். இல்லைன்னா போற தண்ணியை நிறுத்தணும். இவ்வளவுதான். ஒலியை போக விட வேண்டும். இல்ல போற ஒலியை நிறுத்தணும். சத்தத்தை போக விட வேண்டும். இல்ல போற சத்தத்தை நிறுத்தணும். அதிகமாவோ கம்மியாவோ ஆகும்போது கண்ட்ரோல் பண்றது தான் பரிகாரம். சரியா? கொஸ்டின்ஸ், கேள்விகள் நம்ம இன்னைக்கு எடுத்ததுல இருந்தா கேள்வி. கேள்விகள் எதுவும் இல்லையா? ஸோ நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா பரிகாரங்களுக்குள்ள போவோம். கேள்விகள் எதுவும் இல்லைன்னா வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா வகுப்பு சார், நன்றி. அருமையா இருந்தது இன்னைக்கு செக்ஷன். சூப்பர். நன்றி சார். நன்றி நன்றி சார்.